உங்கள் எல்லா பிஸ்னஸ்மேனுக்கும் ஒரு ஸ்டாயிக் பிரின்சிபல் கற்றுக் கொடுக்கணும். உங்களால் எதை கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அதுக்கு வரைக்கும் உதவி பண்ணிக்கிங்க. உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயத்துக்கெல்லாம் உதவி பண்ணிக்காதீங்க. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. Hola! Thailand starts from 19,999 only with GT Holidays. இப்பயுமே பார்த்தா 20 ஸ்டோர்ல ஃபர்ஸ்ட் 12 ஸ்டோர் 10 ஸ்டோர்ஸ்ல எடுத்த ப்ராஃபிட்டை கடைசி 7-8 ஸ்டோர்ஸ்க்கு எடுக்க முடியல. இது அமெரிக்காவில் ரொம்ப சகஜம். ஒரு கம்பெனி ஃபாஸ்ட்டாக குதோனா பேங்க்ரப்சி ஆகிடும். இந்தியன் குளோபல் பிராண்ட் கிரியேட் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. ரெடிமேட் பண்ணாமல் டெய்லரிங்காக பண்ணணும். நீ ஆசைப்படுவதை பார்த்து நான் மகன் மகிழ்கிறேன். தமிழன் என்ற முறையிலே சந்தோஷப்படுகின்றேன். நான் ஒரு 7 ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணி 7லையுமே பேக் டு பேக் ஃபெயிலியர் ஆயிருக்கேன். அடுத்து வருகின்ற எலெக்ஷனில் ஏதாவது ஒரு பார்ட்டி தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய 7 கோடி பேருக்குமே நாங்கள் ஸ்மார்ட் போனை கொடுக்கலாம் என்று சொல்லலாம். அதன் விளைவாக உங்களுக்கு 7 கோடி கஸ்டமர் கிடைக்கலாம். அது போதும் சார், அது போதும் எங்களுக்கு. இல்லை மணியும் 1000 கோடியா வந்திருக்கு, கஸ்டமரும் டிசாட்டிஸ்ஃபைஸ் கஸ்டமர் இல்லை. அப்புறம் எதனால சார் பணம் தங்கலைன்னு சொல்றது உண்மையா சார்? நான் சொன்னதும் உண்மை, உங்கள் கேள்வியும் உண்மை. நான் கஸ்டமரை திருப்திப்படுத்தியது உண்மை. நீங்கள் சொன்ன 1000 கோடிகளும் வந்தது உண்மை. என்னுடைய கஸ்டமரால் நான் பணத்தை இழந்து விட்டால் நான் மறுபடியும் அந்த வியாபாரத்துக்கு போக மாட்டேன். ஆனால் நான் மக்களால் பணத்தை இழக்கவில்லை. ஒரு முறை ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, உங்களுக்கு மோட்டர் பைக்கில், அதுக்காக மோட்டர் பைக்கை விட்டுருவீங்களா? இன்னைக்கு நிலைமை அப்படிதான் சார் இருக்கு. சின்ன ஃபெயிலியரை கூட டக்குன்னு நான் வேற லைன் எடுக்கிறேன்ற மனநிலையில தான் நிறைய யூத் இருக்கிறாங்க. தோல்வி என்பது காலதாமதம் ஆகும் வெற்றி. முகேஷ் அம்பானி என்னை ஒபராய் ஹோட்டல்ல ஸ்வீட்ல பார்த்துருக்கேன். அதுக்காக நான் அவர்கிட்ட போய் உதவி கேட்பதில்லை. ஃபேஷன் சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். நீ அதை கண்ட்ரோல் பண்ண பார்க்காது. நீயும் ஃபேஷன் பண்ண கற்றுக்க. பார்வையாளர்கள் உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு காதை வாங்கி கொடுங்க. ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக முன்னுக்கு வருவீங்க. அப்போ உங்ககிட்ட பணம் இருக்கும், காது வாங்கக்கூடிய திறமை இருக்கும். ஆனால் அப்பா அம்மா இருக்க மாட்டாங்க. பிகினர்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைய காலகட்டத்தில் இந்திய இளைஞர்கள் தங்களுக்குன்னு ஒரு வேலை அப்படிங்கிறதையும் தாண்டி ஒரு தொழிலை தனக்குன்னு உருவாக்கிக்கணுங்கிறதுல ரொம்ப முனைப்போடு இருக்காங்கன்னே சொல்லலாம். ஆனால் எதிர்காலத்தில் என்ன மாதிரியான தொழில் சிறந்தது, அதை எப்படி நடத்தலாம், எப்படி ஆரம்பிக்கலாம், அதை எப்படி ஈஸியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிறதுல அவங்களுக்கு நிறையவே சந்தேகம் இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு கலந்துரையாடல் தான் இன்றைக்கி நடக்க இருக்கிறது. இந்த கலந்துரையாடலை லீட் பண்ண போகிறது ஏர்செல்லுடைய ஃபவுண்டர் மிஸ்டர் சிவசங்கரன் சார் தான். அண்ட் தமிழ்நாடோட லீடிங் ஆண்டர்பிரனர்ஸ் இந்த கலந்துரையாடலில் கலந்துக்க இருக்கிறாங்க. மிஸ்டர் ஆதிபட்டி பாண்டியன், டைரக்டர் ஆஃப் NRC Agro, மிஸ்டர் நவாஸ் முகமது, ஃபவுண்டர் ஆஃப் கோல் பார்பிக்யூஸ், மிஸ்டர் விஜய் கபூர் சார், மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் டர்பே ஜீன்ஸ், மிஸ்டர் விஷ்ணு சங்கர், மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் ஹடேர் ஆனந்த பவன், மிஸ்டர் மோகன் கே, ஃபவுண்டர் ஆஃப் இப்போபே, டாக்டர் பிரசன்ன விக்னேஷ், டைரக்டர் ஆஃப் ஆர்த்தி ஸ்கேன்ஸ் அண்ட் லேப்ஸ், அண்ட் மிஸ்டர் பாலசுப்ரமணியம், co-founder of ORS Innovations LLP. அண்ட் சூன் நம்ம கூட மிஸ்டர் ஃபயாஸ் அகமது, ஓனர் ஆஃப் சக்ஸஸ் செயின் ஆஃப் மென்ஸ்வேர் ஸ்டோர்ஸ் கலந்துக்க இருக்கிறாங்க. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த டிஸ்கஷன் சார். ஐடியாவை கதுவாக்கி, பொருளாக உருவாக்கி, பிராண்டாக மெருகேற்றி, மார்க்கெட்டில் அரங்கேற்றி, மற்ற பிராண்டுகளை வெறுப்பேற்றி, அவர் காம்படிஷனை தான் வெறுப்பேற்றின்றார். போட்டியாளர்களிடமிருந்து காப்பாற்றி, அதுவும் காம்படிஷன், காலாகாலத்துக்கும் கரையேற்றி, அவருக்கு ஒரு பொன் குழந்தை இருக்குது, அதனால் இதை மாதிரி போட்டிருக்கார். வெற்றியை பறிக்க முயற்சி செய்பவர்கள் தான் என்னுடன் அமர்ந்திருக்கும் இந்த 8 பேரும். இன்னைக்கு நீங்கள் you are one of the role models for many people. Success, what does it mean to you? ஏன்னா இன்னைக்கு there is no money, has no meaning. காசு இருக்கு, money cannot do anything to you but can do great things through you. So நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? What do you want to do for the future, for humanity, for mankind? உங்களோட legacy, what do you want to leave behind? நான் தான் இந்த 2வது வீடியோவில் சொல்லியிருக்கேன், நான் ரோல் மாடல்லாம் இல்லை, நான் ஒரு சாதாரண மனிதன். நான் முதல் வீடியோவில் நான் முட்டாள்னேன், 2வது வீடியோவில் கிரிக்கெட்னேன், 3வது நான் ரோல் மாடல் இல்லைன்னு. ஐ எம் நாட் எ குட் ரோல் மாடல். சக்ஸஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக டிஃபைன் பண்ணுறாங்க. நீயே எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கேன்னா, சக்ஸஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கில் ப்ளஸ் லக். கிரேட் சக்ஸஸ் இஸ் ஈக்குவல் டு 30% மோர் ஸ்கில் பட் டன்ஸ் ஆஃப் லக். இதை நான் சொல்லலை, நோபல் ப்ரைஸ் வாங்கின டேனியல் கான்மேன், ஓகே, அவர் ஒரு புக்கு கூட எழுதியிருக்கார், நாய்ஸ்ன்னு, லேட்டஸ்ட் புக்கு. அதுக்கு முன்னால் திங்க் ஸ்லோ திங்க் ஃபாஸ்ட்டுன்னு எழுதியிருக்கார். இந்த திங்க் ஸ்லோ திங்க் ஃபாஸ்ட்டில் சொன்னேன். அப்புறம் 3வது, வாழ்க்கை என்பது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. நான் அதை ஒரு ஃபஸ்ட்டு வீடியோவில் சொன்னேன், கண்ணதாசன் மாதிரி பிறப்பின் ரகசியம் யாதென்று கேட்டேன்னு. நான் அனுபவத்தில் என் வாழ்க்கையை பார்க்கிறேன். எனக்கு லெகசி இதையெல்லாம் சிந்திக்கிறது நான் வயசான காலத்தில் சிந்திச்சுக்கிறேன். இப்போ தானே எனக்கு 67 வயசாகுது.
இன்னொரு 30 ஆண்டு காலம் கழித்து அந்த லெகசியை பற்றி எல்லாம் பேசுவோம். இப்பொழுது என்னுடைய சிம்பிள் பிரின்சிபிள் என்னென்னா, ஐ வாண்ட் டு டீச் பீப்புள் ஹவு நாட் டு பி அன்ஹாப்பி. நீங்கள் ஒரு புது ஃபோன் வாங்குறீங்கன்னா அதில் டிஃபால்ட் செட்டிங்னு இருக்குது. நீங்கள் துன்பப்படாமல் இருக்க கற்றுக்கொண்டால் இன்பத்தில் இருப்பீர்கள். அப்புறம் துன்பங்கள் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் வருவதை நீங்கள் இன்பமாக நினைத்தீர்கள்னு வச்சுக்கிங்க. யூ பி கம்ஃபர்டபுள் பீயிங் அன்கம்ஃபர்டபுள் ஆல் த டைம். வெற்றிகரமான வியாபாரி ஆகிவிடும். நீங்கள் எந்த தொழில் செய்தாலும், எந்த வேலையில் இருந்தாலும், எத்துணை துன்பங்கத்தில் இருந்தாலும் சந்தோஷப்பட கற்றுக்கொள்ளுங்கள். ஓகே, அதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இது சரியான கருத்துன்னு கூட நான் சொல்ல மாட்டேன், ஆனால் இது ஒரு வகையான கருத்து. எங்கள் இண்டஸ்ட்ரி பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்களுக்கு பல வேர்ட்டிகல்ஸ் இருக்குது எங்கள் இண்டஸ்ட்ரியில். அது ஒரு வேர்ட்டிக்கல் எங்களுக்கு தெரியும், ஆனால் அது கூட க்ளோஸாக நாங்கள் ட்ராவல் பண்ணுறோம். அந்த வேர்ட்டிக்கல் இப்போ எதார்த்தத்துக்கு ஒரு டைரி போனோன்னா எங்களுக்கு டைரி வந்துட்டு எங்களுக்கு பார்க்க தேவையான பொருள். அப்போ நாங்கள் போகும்போது ரொம்ப அந்த ஃபீல்டு என்டர் ஆகும்போது எங்களுக்கு ஃபியர் ஃபேக்டர் ஏகப்பட்ட இதெல்லாம் சேலஞ்சஸ் நான் பார்த்துருக்கோம். பட் நீங்கள் ஒன்னொரு இண்டஸ்ட்ரி நீங்கள் ஷிஃப்ட் ஆகும்போது கம்ப்ளீட் அந்த இப்போ டெலிகாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படியே நீங்கள் டெலிகாம் முடிக்க இருக்கும்போது இன்னொரு காஃபி லைன் போகிறீங்க, அப்படி ஒரு ஸ்டெப்பாக போகிறீங்க. இப்போ ஹெல்த் போகிறீங்க. எப்படி இது எங்களுக்கு இருக்கிற போதே எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நீங்கள் அப்படியே ஷிஃப்ட் ஆகிட்டே போகிறீங்களா அப்படியே இண்டஸ்ட்ரி மாதிரி, அது எப்படி? உங்களுக்கு 10 செகண்டில் இதை புரிய வைக்கலாம். இவர் இந்த கேள்வியை அமிதாப் பச்சனை கேட்கணும். ஓகே, அமிதாப் பச்சன் ஒரு படத்தில் நடிக்கிறார். ஓகே, அங்கே குக்காக இருக்கார், அவர் குக்காக மாறுகின்றார். இன்னொரு படத்தில் வெயிட்டராக இருக்கார், வெயிட்டராக மாறுகின்றார். இன்னொரு படத்தில் ஹீரோவாக இருக்கார், ஹீரோவாக போகிறார். அது மாதிரி நான் எந்த தொழில் புனைய விரும்புகின்றேனோ அந்த தொழிலாகவே மாறிவிடுகின்றேன். நான் வெற்றிக்காக வேலை செய்வதனால் அது என்னுடைய வாழ்க்கையின் நெறிமுறையாகிறது. எனக்கு அது சுலபமாக இருக்கிறது. அவர் ஒருவர் சொன்னினால் என் உடல்நிலையை சரியாக பார்த்து கொள்ளுகிறார் என்று. நான் என் மனநிலையையும் உடல்நிலையும் சரியாக பார்த்து கொள்வதனால் என்னால் வேலை செய்ய முடிகிறது. எனக்கு எதிர்பார்ப்புகள் இல்லாததினால் ஏமாற்றங்கள் வருவதில்லை. ஏமாற்றங்கள் இல்லாததினால் அந்த மென்மையான கோபம் வருவதில்லை. சில பேர் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள், ஆனால் எனக்கு உண்மையிலே கோபம் வருவதில்லை. ஆனால் கோபம் வருவது போல் சில நேரங்களில் நடிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு உருவாக்கின்றேன். நான் எந்த விஷயத்தையும் பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை. ஆகையினால் எனக்கு கவலைகளும் இல்லை. 2004 ஃபஸ்ட் டைம் வந்து நான் மொபைல் ஃபோன் வாங்கினேன் சார். அப்போ வந்து நான் யூஸ் பண்ண சிம் கார்டு வந்து ஏர்செல். ராமநாதபுரத்தில் ஒரு தாமரைக்குளம் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான வில்லேஜ். நான் ஏன் ஏர்செல் சிம் கார்டு வாங்கினேன்னா, எங்கள் ஊரில் அந்த டவர் மட்டும்தான் இருந்தது, பிஎஸ்என்எல் கூட கிடையாது. ஓகே, இன்றைக்கி 20 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 20 வருஷத்தில் நிறையா டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. அன்னைக்கு வந்து இந்த டெலிகாமில் அவ்வளோ பெரிய டெக்னாலஜிலாம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க? என்ன மாதிரி டீம்லாம் உங்கள் கூட இருந்தாங்க? அதை எப்படி அச்சீவ் பண்ணீங்க? நான் சிறு வயதிலிருந்தே மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்தால் மட்டும்தான் நாம் பணம் சம்பாதிக்க முடியும் என்ற ஒரு குறிக்கோள் என்னிடத்தில் இருந்தது. ஆனால் நான் கல்லூரி படித்து வந்து அமெரிக்கா சென்று சாஃப்ட்வேர் கொடுக்கின்ற ஒரு வேலையை செய்யும்போது அவர்கள் எதிர்பார்ப்பதை மட்டும் செய்தால் சந்தோஷமில்லை என்பது எனக்கு புரிந்தது. உங்கள் மனைவிக்கு ஒரு சேரீ வாங்கணும்னு ஆசை, நீங்கள் போத்தீஸுக்கு கூப்பிட்டு போகிறீங்க. ஒரு சேரீ வாங்குன்றது, ஒரு சேரீ மட்டும் வாங்கி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கிங்க, அவங்களுக்கு சந்தோஷம் கிடையாது. சில ஆண்கள் இன்னொரு தவறு பண்ணுவாங்க. அவங்க மனைவிக்கு வாங்கும்போது அவங்க அம்மாவுக்கு ஒன்று வாங்குவாங்க, வந்த சந்தோஷமும் போயிடுச்சு. நீங்கள் ஒரு 5 சேரீ வாங்கி உங்கள் ஒய்ஃபை கிட்ட கொடுத்து, நீ ஏன் 3 சேரீ எடுத்துக்குமா, அம்மாவுக்கு ஒன்று கொடுத்துட்டு தங்கச்சிக்கு ஒன்று கொடுத்துருன்னா மனைவி சந்தோஷப்படுவாள். ஆனால் தங்கையும் அம்மாவும் சந்தோஷப்பட மாட்டேன். அவங்களுக்கு தெரியாமல் இன்னொரு 2 சேரீ வாங்கி உங்கள் அம்மாவிற்கு உனக்கு 2 சேரீன்னு கொடுத்தா அம்மாவும் சந்தோஷப்படுவாள். தங்கச்சிக்கு யாருக்கும் தெரியாமல் கொடுக்குற இன்னொன்று எடுத்துக்கோ 2ன்னு கொடுத்தேன்னா நீங்கள் 3 பேரையும் சந்தோஷப்பட முடியும். இந்த குட்டி கதை எதுக்கு சொன்னேன்னா, இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்காக இல்லை. ஓகே, யூ ஹாவ் டு எக்ஸீட் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அவங்களுக்கு தேவைகளை விட விலையிலும் சர்வீஸிலும் குவாலிட்டிலையும் குவான்டிட்டிலையும் எல்லாத்துலேயுமே இனிமேல் எக்ஸீட் ஆனால் தான் அந்த சந்தோஷம் வரும். இந்த டெக்னாலஜிலாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு லெட்ரு வந்ததுன்னா சந்தோஷம் அடைவாங்க. அதுக்கப்புறம் மொபைலில் எஸ்எம்எஸ்ன்னு இருந்தது, அது வந்த உடனே சந்தோஷப்பட்டீங்க. இப்போ வாட்ஸ்அப் வந்ததுக்கப்புறம் ஓகே வெறும் டெக்ஸ்ட் வந்தால் சந்தோஷப்படுறீங்களா,
ஒரு வீடியோ ஒன்று, ஒரு மியூசிக் ஒன்று, எல்லாம் தேவைப்படுது. we require a lot of stimulation. So business is no exception. அவர்கள் எதிர்பார்ப்பை நீங்கள் மிஞ்ச வேண்டும். ஸோ நான் எந்த துறையில் எடுத்துக்கிட்டாலும் ஃபஸ்ட்டு டெக்னாலஜியை திங்க் பண்ணுவேன். அப்போ தான் அதை பற்றி கொண்டு வந்து பெஸ்ட்டு டெக்னாலஜியை கொண்டு வருது. என்னை பார்த்துட்டு எல்லாரும் வந்தவுடனே என் வேலை முடிந்து விட்டது, நான் சென்று விடுவேன். ஸோ எபிலிட்டி டு திங்க் அண்ட் டிக் டீப்பர் அண்ட் அன்மெட் நீட்ஸை. இப்போ ஃபேஷியல்னு எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் எல்லாரும் ஃபேஷியல் பண்ணுறீங்க. எங்கள் ஐஓவில் மட்டும்தான் இந்த ஆண் பிள்ளைகளுக்கு அவர்கள் மனைவிகள் எல்லாம் முதுவை தேய்த்து விடும் காலம் மலையேறி விட்டது. ஆண்களாவது அவர்கள் மனைவியில் முதுகுகளை தேய்க்க வேண்டும், அதுவும் இப்போ செய்யறதில்லை. அதுக்காக என்ன பண்ணேன், பேக் ஃபேஷியல்னு கொண்டு வந்தேன். அவங்களுக்கு ட்ரெஸ்ஸையே கைட்டாமல் சாக்ஸை மட்டும் போட்டு இந்த கால் நடக்க முடியாதவங்க தள்ளுற ஒரு தள்ளு வண்டியில் பேலன்ஸ் பண்ணி மேஷிங்னு இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அந்த மேஷிங்கினுடைய கான்செப்ட் என்னென்னா, உங்கள் செல்லில் உள்ளே இருக்கிறதுக்கு ஒன்று பேர், பட் வெளியில் இருக்கிறது எபித்தீலியல். அந்த எபித்தீலியல் மூமெண்ட்ஸ் நடக்கும் நீங்கள் மேஷ் பண்ணிங்கன்னா. ப்ளஸ் கையில் அழுத்தினா உங்களுக்கு அந்த 60 கிலோ வெயிட் வராது. ஸோ அது தேவைக்காக நான் கண்டுபிடித்த ஒன்று. இப்படி நான் கஸ்டமராக யோசிக்கிறேன், சில நேரங்களிலே நோயாளிகளாக யோசிக்கிறேன், சில நேரங்களிலே டாக்டராக யோசிக்கிறேன், விஞ்ஞானியாக யோசிக்கிறேன், வியாபாரியாக யோசிக்கிறேன், ஒரு கலவையாக அந்த பொருளையோ சர்வீஸையோ விற்க முயற்சிக்கிறேன். சில நேரங்களில் வெற்றி பெறுகிறேன், சில நேரங்களில் வெற்றி பெறுவதற்கு காலதாமதமாகிறது. அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. தோல்வி என்பது காலதாமதம் ஆகும் வெற்றி. உண்மை உங்கள் பக்கம் இருந்தால் நன்மைகள் கண்டிப்பாக வரும். சில நேரங்களில் நேரமாகலாம். சார், நீங்கள் பண்ண எல்லா பிஸ்னஸ்லேயுமே ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபைடு கஸ்டமர்ஸ் கூட இல்லைன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இன்னொரு பக்கம் வந்து உங்களுடைய பிஸ்னஸ் எல்லாமே thousands and thousands of crores தான் செல் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னீங்க. ஸோ கஸ்டமரும் ரொம்ப ஸ்ட்ராங்கு, விற்றதுமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு. பட் ஆன் தி அதர் ஹேண்ட் நீங்கள் சொன்னீங்க ஃபூல்ஸ் கேன் மேக் மணி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்படி இருக்க போகும்போது இந்த இடத்துல மணியும் 1000 கோடியாக வந்திருக்கு, கஸ்டமரும் டிஸ்சாட்டிஸ்ஃபைட் கஸ்டமர் இல்லை. அப்புறம் எதனால சார் பணம் தங்கலைன்னு சொல்கிறது உண்மையா சார், இல்லை அது சும்மா சொல்கிறீங்களா சார்? நான் சொன்னதும் உண்மை, உங்கள் கேள்வியும் உண்மை. நான் கஸ்டமரை திருப்திப்படுத்தியது உண்மை, இல்லையேல் எனக்கு பணம் வராது. நீங்கள் சொன்ன 1000 கோடிகளும் வந்தது உண்மை. ஆனால் விதி வந்து விதத்தின் ரூபத்தில் வந்தது போல், நான் வேறு ஒரு யூடியூப் வீடியோவில் பாம்பேயில் இருந்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன், சுப்ரீம் கோர்ட் என் லைசன்ஸை கேன்சல் பண்ணி முடிஞ்சது. இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு, பார்வையாளர்களுக்கு புரியும்படி சொல்லணுன்னா அது ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நான் லாரி ஓட்டுனர், நான் சரியாத்தாம்மா ஓட்டிக்கிட்டு போகிறேன், எதுக்கு இருக்கிற தப்பான லாரி வந்து குடிச்சிட்டு இடிச்சிட்டான், அது விதியின் செயல். அங்கே ஒரு பிரச்சனை என்னென்னா, அதை கடவுள்கிட்டையும் முறையிட முடியாது. ஏன்னா எனக்கு 14,000 கோடி கொடுத்த போது கடவுளை நான் கொஸ்டினே பண்ணல, ஏன் எனக்கு பணம் கொடுத்தேன்னு. நான் கோயிலுக்கு போய், கடவுளே எனக்கு தெரியாமல் பணத்தை கொடுத்து விட்டாயா என்று கேட்டிருந்தால், பணம் நான் இழந்த போது அதே கோயிலுக்கு போய் கடவுள்கிட்ட கேட்கலாம், ஏன் என்னுடைய பணத்தை நீ எடுத்துக்கிட்டேன்னு. அதை ஆங்கிலத்தில் சுருக்கமாக வை மீ அப்படின்ற கொஸ்டினை ஐ டோன்ட் வாண்ட் டு ஆஸ்க் காட். எது வந்தாலும் நன்மைக்கேன்னு சொல்லிட்டு போக வேண்டியது தான். நீங்கள் ரத்தன் டாட்டாட்ட அவ்வளோ க்ளோஸாக இருந்திருக்கீங்க, வாஜ்பாயிட்ட அவ்வளோ க்ளோஸாக இருந்திருக்கிறீங்க, முகேஷ் அம்பானிஸ்ட்டோ க்ளோஸாக இருந்திருக்கிறீங்க. இன்றைக்கி சும்மா ஒரு கலோக்கியலாக சொல்லணுன்னா, லோக்கல் லெவலில் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாவே எல்லாத்தையும் அடிச்சு தட்டிட்டு போயிடலாமேன்ற மாதிரியான ஒரு இம்பேக்ட் இருக்குது. நீங்கள் இந்த லெவலில் உங்களுடைய இன்ஃப்ளூயன்சஸ் வச்சுட்டு உங்களுடைய இந்த விஷயத்தில் எல்லாத்துலேயுமே உங்களால் தட்டி எடுத்துகிட்டு வர முடியலையா? இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணணுன்ற ஆசை என்னிடத்தில் இல்லை. முகேஷ் அம்பானி என்னை வந்து ஓபராய் ஹோட்டலில் ஸ்வீட்டில் பார்த்துருக்கார், முகேஷ் அம்பானி அண்ட் அனில் அம்பானி. அதுக்காக நான் அவர்கிட்ட போய் உதவி கேட்பதில்லை. ரத்தன் டாட்டாவிடம் தனிப்பட்ட முறையில் எனக்கு நட்பு இருந்தது, வியாபார ரீதியாகவும் இருந்தது. ஆனால் வியாபாரத்துக்காக அவர்கிட்ட ஒரு காரியத்தை நான் கேட்டதில்லை. உனக்கு வந்து ஒரு காலம் வரும், கவலை வரும், தோல்வி வரும், வெற்றி வரும், எல்லாத்தையும் கலந்துக்கணும். எனக்கு தோல்வியே வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது. எல்லா நல்ல விஷயத்திலும் சில கெட்ட விஷயம் இருக்கும், எல்லா கெட்ட விஷயங்கள்லையும் ஒரு நல்ல விஷயம் இருக்கும். சார், இப்போ எல்லாருமே வந்து ஸ்கேலிங் பற்றி பேசினாங்க. அவர் வந்து 10x க்ரோத் பற்றி அவர் பேசினார். இவர் வந்து 30 கஸ்டமர்லேருந்து 30,000 கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணணும். இப்போ நான் சொன்னேன் வெட்டிங் பிரியாணியை வந்து குளோபல் பிராண்டாக எடுத்துகிட்டு போகணுன்ட்டு. ஸோ எல்லாருமே ஸ்கேல் அண்ட் க்ரோத் பற்றி எல்லாருக்குமே எல்லாரோட ஆசைகளும் இருக்குது.
ஸோ ஒரு ஃபவுண்டராக, ஒரு ஆண்டர்ப்ரனராக, ஒரு சிஇஓவாக நாங்கள் எங்களோட டைமை வந்து எதில் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணால், எதில் ஃபோக்கஸ் பண்ணால் இந்த இதை அச்சீவ் பண்ண முடியும் சார்? உங்களுக்கு நீங்கள் விலை மதிக்க முடியாத ஒன்றை கையிலே வைத்திருக்கிறீர்கள். அது உங்கள் நேரம், டைம். லைஃப் இஸ் ஈக்குவல் டு டைம், டைம் இஸ் ஈக்குவல் டு மணி என்ற ஈக்குவேஷனை இந்தியாவில் பிரபலப்படுத்தினவன் நான். உங்கள் நேரம் பொன்னானது என்று சொல்வது பொய். அது வைரமானது, மாணிக்கமானது. அந்த நேரத்தை நீங்கள் 1 மணி நேரம் செலவழித்தால் எவ்வளவு பணம் வரும் என்று பாருங்கள். நீங்கள் செய்கின்ற சாதாரண வேலைகளை எல்லாம் மற்றவர்களுக்கு செய்ய கற்றுக் கொடுத்து ஓகே அதை டெலிகேட் பண்ணுங்கள். டெலிகேஷன் இஸ் அ கீ டு சக்ஸஸ். அப்பொழுது வெற்றி அடைவீர்கள். உங்கள் நேரத்தை புத்திசாலித்தனமாக உபயோகிக்க கற்றுக்கொள்ளுங்கள். சார், உங்களை நீங்கள் சொல்லிக்க போகும்போது நான் பேங்க்ரப்ட் கிடையாது, நான் பேங்க்ரப்ட் பில்லியனியர் அப்படின்னு சொன்னீங்க. ஏன்னா நான் வந்து ஜீரோட்டிருந்து பில்லியனர் ஆகி, பில்லியனர்லேருந்து ஜீரோ ஆகி, திருப்பி ஜீரோலேருந்து பில்லியனர் ஆனனால நான் அப்படி தான் சொல்லிக்குவேனே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. இல்லை, நீங்கள் சொல்வது தவறு. முதல்ல பில்லியனர் ஆனேன். நான் செய்யாத தவறுகளினால் பேங்க்ரப்ட் ஆனேன். அதனால் தான் பேங்க்ரப்ட் பில்லியனர். ஆமாம், மறுபடியும் பில்லியனர் ஆகவில்லை. அப்படி ஆக வேண்டும் என்ற காரணத்துக்காகத்தான் உங்களுக்கு ஆலோசனை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். பார்வையாளர்களிடம் உதவிகள் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். இதில் என்னுடைய கேள்வி என்னென்னா சார், பில்லியனராக இருந்தனால பேங்க்ரப்ட் ஆகிட்டீங்கன்னு சொல்ல மாட்டேன். அதில் ரொம்ப ஒரு அவுட் ஆஃப் த ஸ்க்ரீன் ஆனால் நீங்கள் பேங்க்ரப்ட் ஆகிட்டீங்க சில விஷயங்களுக்காக. திருப்பி எந்த விஷயம், இந்த விஷயம் தானே என்னை பேங்க்ரப்ட் ஆச்சு, திருப்பி நான் ஏன் இந்த ஜேர்னிக்குள்ளே போகணுன்றது எந்த விஷயம் உங்களை தூண்டி இப்போ திருப்பி உங்களை இது ஒரு விஷயமாக உங்களை கொண்டு வருது? இந்த சினிமாக்காரங்களை பாருங்கள். ஒரு சினிமா எடுத்து அது ஓடாது. என்ன, ஒரு சினிமா வெற்றி பெறுவதற்கு மூல காரணமே கதை தான். ஒரு முறை ஷோவிடம் சொன்னேன், சார் நான் விஞ்ஞானபூர்வமாக சினிமாவை சந்தித்தால் வெற்றி பெறுவது கதைக்காகத்தானே என்றேன். அவர் அது உண்மை என்றார். அப்படி என்றால் நாம் ஒரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் கண்டுபிடித்து கதையினை இந்த பக்கம் போட்டால் இந்த பக்கம் இந்த கதை வெற்றி அடையும் என்று சொல்ல முடியாதா என்றாய். அப்படி கண்டுபிடிக்க முடியாது. அப்படி கண்டுபிடித்து விட்டால் நீ இந்தியாவில் இருக்க எல்லா சினிமா இண்டஸ்ட்ரியும் நீ கண்ட்ரோல் பண்ணிவிடுவேன்னர். ஆனால் இப்போ டோட்டல் இண்டஸ்ட்ரியே 4000-5000 கோடி இருந்ததுப்பா மொத்தமே. அதனால் எனக்கு அது மேலே ஆசை போல. நீங்கள் சொன்ன கேள்விக்கு வருவோம். நான் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் 2Gயில் ஃபெயில் ஆகி கேஸ்கேட் ஆயிடுச்சு. ஒன்றுத்தை இடிச்சது, ஒன்று இடிச்சது. அதனால் என் செல்வத்தை இழந்தேன். அதுக்காக அதே முறை மறுபடியும் தவறு வரும் என்று நான் நினைக்கவில்லை. என்னுடைய கஸ்டமரால் நான் பணத்தை இழந்து விட்டால் நான் மறுபடியும் அந்த வியாபாரத்துக்கு போக மாட்டேன், கை சுட்டு விட்டது என்று. ஆனால் நான் மக்களால் பணத்தை இழக்கவில்லை, மக்கள் எனக்கு உதவி செய்தார்கள். அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. கவர்மெண்ட் ப்ராப்ளம் நீங்கள் இமேஜின் பண்ணி கூட ஒரு முறை ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு உங்களுக்கு மோட்டர் பைக்கில், அதுக்காக மோட்டர் பைக்கை விட்டுருவீங்களா? இல்லை, இன்றைக்கி நிலைமை அப்படி தான் சார் இருக்குது. சின்ன ஃபெயிலியரை கூட டக்குன்னு நான் வேறு லைன் எடுக்கிறேன்ற மாதிரி மனநிலையில் தான் நிறைய யூத் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் இவ்வளோ பெரிய விஷயத்தை டக்குன்னு பவுன்ஸ் பேக் ஆகிருக்கீங்க. அவர்களுடைய மனநிலை சரியில்லை. நட்பில் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்க, என்னோடு ஒருத்தர் ஒத்துப்போகவில்லை என்றால் அவர் மேல் எனக்கு கோபம் வர வேண்டியதில்லை. அந்த ஒத்துப்போகாத தன்மையை மட்டும் தனியாக வைத்துவிட்டு மீதி நல்ல நன்மைகளோடு பழகுங்கள். நண்பர்களோடு பழகும்போது அவர்கள் ஒரு நாள் நமக்கு எதிரிகளாகலாம் என்று பழகுங்கள். எதிரிகளோடு பழகும்போது நண்பர்களாக பழகுங்கள். உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது. அதுக்கப்புறம் உங்கள் எல்லா பிஸ்னஸ்மேனுக்கும் ஒரு ஸ்டாயிக் பிரின்சிபல் கற்றுக் கொடுக்கணும்னு. நீங்கள் காலையில் எழுந்த உடனே உங்களால் எதை கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அதுக்கு வரைக்கும் உதவி பண்ணிக்கிங்க. உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயத்துக்கெல்லாம் உதவி பண்ணிக்காதீங்க. உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாதது எப்போவுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஃபேஷன் சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். நீ அதை கண்ட்ரோல் பண்ண பார்க்காத, நீயும் ஃபேஷன் பண்ண கற்றுக்க. விளம்பரம், விளம்பரத்தை நீங்கள் நிறைய படிச்சுப்பீங்க போல. விளம்பரம் எவ்வளவு முக்கியம்னா, ஒரு அழகான பெண்மணி நடனம் ஆடுகிறாள், ஆனால் லைட் இல்லை மக்கள் பார்க்கறதுக்கு. அந்த லைட்டு தான்ப்பா விளம்பரம். இவர் விளம்பரம் போடலன்னா அந்த அம்மா டான்ஸ் ஆடுறதே தெரியாது. இல்லை, இப்போ நான் எதுக்கு பொறுமையாக இங்கே வந்து உட்காந்துட்டு பார்க்குறேன்? நான் என்னை விளம்பரப்படுத்தி கொள்ள விரும்புகிறேன், என் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்து கொள்ள விரும்புகிறேன், பொதுமக்களின் ஆதரவை நான் தேடுகிறேன். இதுதானே உண்மை. இது ஒரு தேடுதல். சரி, எல்லாருமே வந்து ஆண்டர்பிரனர்ஸ் இருக்கும். எல்லார் வீட்லேயும் குழந்தைகள் இருக்காங்க. ஒரு 10 years to 15 years. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பட்ட கஷ்டத்தை அந்த குழந்தைங்க படுறதில்லை. ஏன்னா தே ஆர் ஃப்ரம் வெல் டவுன் ஃபேமிலி. அந்த குழந்தைகள் கஷ்டப்படுவதை விரும்பவில்லை. ஏன் அவங்க கஷ்டப்படணும்? கஷ்டப்பட வைக்க முடியாது.
நான் என்ன சொல்லுன்னா அவங்களுக்கு நீங்கள் தர அட்வைஸ் என்ன, பேரண்ட்ஸாக எங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் என்ன? உங்களுடைய இப்போ என்ன எடுத்துக்குங்க, நான் வந்து ஹார்வர்டில் படிக்கலை, ஓகே, என் பையன் ஹார்வர்டில் படித்தான், ஈ டுக் த இனிஷியேட்டிவ். நாம் என்ன நினச்சிக்கிறோன்னா அந்த குழந்தைக்கு பேரண்டிங் பண்ணுறதும் நான் தான் கரெக்டாக அட்வைஸ் கொடுப்பேன்னு நினைக்காதீங்க. அந்த குழந்தை புத்திசாலி, அந்த குழந்தை எல்லாரையும் பார்க்கும், யார்கிட்ட எது எது கற்றுக்கணும்னு நினச்சிக்கும். இப்போ நீங்கள்லாம் இண்டஸ்ட்ரியல் சீட் சொல்கிறீங்கல்ல, உங்கள் அப்பா அம்மாலாம் கூட நீங்கள் குழந்தைங்களா இருந்தால் உங்களை பற்றி கவலைப்பட்டு இருப்பாங்க. நீங்கள் சரித்திரத்தை புரட்டி பாருங்கள், உங்களுக்கு புரியும். நீங்கள் அந்த குழந்தைங்களுக்கு ஏன் எப்படி என்ற கேள்விகளை எழுப்பும்போது நீங்கள் அந்த கேள்விகளுக்கெல்லாம் பொறுமையாக பதில் சொல்லுங்கள். ஒரு சின்ன கதை இருக்குது. ஒரு வயசான அப்பா அவர் மகன்கிட்ட உட்காந்து ஒரு விஷயத்தை பேச ஆரம்பித்தார். அந்த மகன் ஒரு 30 வயசு இருக்கும். உடனே அப்பா கிட்ட சொன்னால், நீங்கள் இதை ஏற்கனவே 2 மாதம் சொல்லிட்டீங்க டாடி, நிறுத்துங்கன்னா. அந்த மகனுடைய தாய் அவன் தனியாக இருக்கும்போது சொன்னால், நீ சின்ன வயதிலே ஒரு விஷயத்தை 200 முறை சொல்லுவேன், அந்த 200 முறையும் உங்கள் அப்பா நீ தான் ஃபஸ்ட்டு டைம் சொல்கிற மாதிரி உங்கள்கிட்ட கேட்பேன். ஆனால் அது 3வது முறை சொல்கிறதுக்கே நீ இப்படி முகம் சொல்லிக்குதாயே, இது நியாயமா என்று கேட்டான். அப்பொழுது தான் அவனுக்கு தந்தையின் அருமை புரிந்தது. அந்த குழந்தைங்களுக்கு இப்போ உங்கள் அருமை புரியாது, ஆனால் கைட் பண்ணுங்க. ஏன்னா இப்போ குழந்தைங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் நீங்கள் இல்லை, டிஸ்ட்ராக்ஷன். நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்க, ஸ்க்ரீன் டைம் பார்க்கக்கூடாது. யாரெல்லாம் ஸ்க்ரீன் டைம் பார்க்குறாங்களோ மோர் தென் 60 மினிட்ஸு அவர்கள் மனநிலை கெடுக்கிறது என்று பல விஞ்ஞானபூர்வமான அறிக்கைகள் இருக்கிற. நீங்கள் கூகுள்லேயோ ஒரு ஏஐலையோ போய் தேடி பாருங்க. 60 மினிட்ஸுக்கு மேலே க்ரீன் டைம் பார்க்க முடியாது. இன்ஃபேக்ட் ஹெல்த்துக்கே என்ன சொல்கிறாங்கன்னா, தூங்குறதுக்கு 60 நிமிஷத்துக்கு முன்னால் மொபைல் ஃபோனோ டிவியோ பார்க்கக்கூடாது. ப்ளூ ரைஸ் தட் ஆர் அஃபெக்டிங் யுவர் ஐஸ். அந்த குழந்தைங்களுக்கு பெரிய டிஸ்ட்ராக்ஷன். சின்ன குழந்தை இருக்கும்போது அழுவுது, அதுக்கு உடனே ஐபேடை கொடுத்துறீங்க, அப்பாடா விட்டுடுச்சின்னு. அது 4 முறை பார்த்த உடனே ஐபேடை கேட்டு அழுவுது. நம்ம வளர்க்குற விதம்தான். பட் எதிர்காலம், உன்னுடைய எதிர்காலம் உன் கையிலே இருக்கிறது என்று அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்கள். எதையும் ஈஸியாக கிடைக்கும்னு சொல்லாதீங்க. அப்புறம் நீங்கள் கிராமத்தில் இருந்தீங்கன்னா, நகரத்தில் இருக்கும்போது கிராமத்துக்கு வருஷத்துக்கு 1 வாரமாவது கொண்டு போங்க. நீங்கள் உங்கள் அப்பா அம்மாக்களை நன்றாக நடத்துங்கள், மனதிற்குள்ளே நினைத்து கொள்ளுங்கள், அப்படித்தான் உங்கள் மகள் உங்களை நடத்தப் போகிறான் என்று. அப்புறம் அவங்க புத்திசாலிகள் இல்லை என்று உங்கள் மனதிலே நினைத்து கொள்ளாதீர்கள். அது ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் ஒரு பெரிய ப்ராப்ளம். டெலிகேட் பண்ணுங்க, தே வில் ஆல்சோ ஷைன். சார், நிறையா வாட்டி சொல்வீங்க கம் அவுட் ஆஃப் கன்ஃபர்மேட்ரி பயாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டெலிகேட் பண்ணி ட்ரஸ்ட் பண்ணி டெலிகேட் பண்ணுங்க அப்படின்னு நம்மளாவே டிசைட் பண்ணிவிடுவோம், அது அவங்கள்ட்ட கொடுத்தா சரியாக இருக்காது, இல்லை அதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. ஹவு டு கம் அவுட் ஆஃப் தட் கன்ஃபர்மேட்ரி பயாஸ்? ஒரு சின்ன கதை தான், அதுக்கு நான் முடிவு சொல்ல மாட்டேன். ஒரு வீட்டில் பாலாவை பார்க்கறதுக்கு ஒருத்தர் வந்தார், யாரோ அவங்க மாமான்னு வச்சுக்கிங்க. அவங்க ஒய்ஃபு சொன்னாங்க, மாமா உங்களுக்கு டீ போட்டு கொடுக்கட்டுமா அப்படின்னு. அவங்க டீ போட்டு கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு சந்தோஷம். பாலாவை பார்க்க வந்தோம், மனைவி டீ போட்டு கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் பாலா ஒரு 15 நிமிஷம் கழிச்சு வந்தார். ஓகே, அவர் மாமாவை பார்த்த உடனே அவர் டீ குடிச்சிட்டு டம்ளர்லாம் எடுத்துட்டாங்க. அவர் மனைவியை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் என் மாமா வந்திருக்காரு, அவருக்கு மெட்ராஸ் போன போது இந்த ஐஓவில் டார்ஜிலிங் ஃபஸ்ட் ஃப்ளஷ் டீ வாங்கிட்டு வந்தேனே, கிலோ 6000 ரூபா, அந்த டீயை போட்டு கொடுமா அப்படின்னாரு. அந்த டீ குடித்தவருக்கு சப்புன்னு போயிடுச்சு. அடாடா, பாலா நம்ம 6000 ரூபா டீ கொடுக்குற ரேங்கில் வச்சுருக்காரு, அவர் மனைவி சாதாரண லிப்டன் டீயை கொடுத்துட்டாங்களே அப்படின்னு. இது யார் செய்த தப்பு? இதை எடுத்துக்கங்க. இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். இவர் கையில் 5000 ரூபாய்க்கு ஒரு பொருள் இருக்குது, 5000 ரூபாய்க்கு ஒரு 4 கிரவுண்டு லேண்ட் இருக்குது. இவர் கையில் 5000 ரூபா இருக்கும்போது, ஓகே, ஒரு கம்பெனி ஸ்டாக்கை மும்பை ஸ்டாக் மார்க்கெட்டில் இதை கண்டிப்பாக வாங்கணும், இது 20,000 போவோம் அப்படின்னு சொல்கிறேன். பட் ஆனால் இவர்கிட்ட பணம் இல்லை, இவர்கிட்ட லேண்ட் இருக்குது. அந்த லேண்டை விற்று ஓகே இந்த ஸ்டாக்கை வாங்குங்கன்னு சொன்னால் வேணான்றார். பட் 5000 ரூபா பணமோ 5000 ரூபா லேண்டோ ஒன்று தான். எங்கே மனம் மாறுபடுகிறது?
அதுக்கப்புறம் 3வது உதாரணம் கொடுக்குறேன். ஒரு வியாபாரம், ஒரு சமையல்காரர் ஒரு பிரியாணி கடை நடத்துகிறார். பாய் பிரியாணி கடைன்னு லாஸில் இருக்கார். இன்னொரு பாய், அவருக்கு பிரியாணினாவே என்னன்னு தெரியாது, ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கார். இன்னொரு பாய், அவர் பணம் சம்பாதிக்கிறார். அவர் போய் சொல்கிறாரு, பாப்பா அந்த பாய் கடையை வாங்கி பிரியாணியில் நம்ம பணம் பண்ணிடலான்ற. அவருக்கு பிரியாணியில் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அவர் என்ன திங்கிங்கில், இந்த பாய்க்கு பிரியாணி தெரியும், பிரியாணியை குக் பண்ணுறவர் அவரே லாஸ் பண்ணுறார், எந்த நம்பிக்கையில் வாங்குறார்? இது எல்லாமே மன ரீதியான சோதனைகள். சார், படத்துலலாம் நம்ம பார்த்துட்டு இருக்க போகும்போது ரொம்ப கோடீஸ்வரராக இருந்தால் ஒத்த பையன் தான் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரியே தான் எல்லா படமும் வந்திருக்குது. அப்படி தான் நம்ம பார்த்துருக்கோம் தமிழ் சினிமா எல்லாத்துலேயுமே. அதே மாதிரி உங்களுக்கும் ஒரு பையன் தான் இருக்கார். எனக்கு நேரமின்மையின் காரணமாகவும் அந்த குழந்தை 3 குழந்தைங்களுக்கு சமம். ஆனால் என் பையனுக்கு 2 குழந்தைங்க. ஓகே, எனக்கு ஒரு கிராண்ட் டாட்டர், கிராண்ட் சன். ஐ எம் வெரி ஹாப்பி வித் மை கிராண்ட் டாட்டர். ஓகே, ஃபஸ்ட்டு நாம் மக்கள் மகன் மகளுக்குள்ளே டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடாது. பை லா யூ cannot differentiate. பை திங்கிங் ஆல்சோ யூ should not differentiate. அப்புறம் மோர் தென் ஒன் எதுவுமே இருக்கக்கூடாது. தொந்தரவு. உங்களுக்கு இதுவரைக்கும் இன்டர்நெட்டில் வெளிவராத ஒரு உத்தியை கொடுக்கின்றேன். காலையிலே நீங்கள் எழுந்து 90 நிமிடங்கள் கழித்து, மேக்சிமம் 2 hours கழித்து, அடுத்து வர 2 மணி நேரம் நீங்கள் எப்படி வேலை செய்கிறீர்களோ அப்படித்தான் உங்கள் நாள் அமையும். நீங்கள் எல்லா வேலையுமே அந்த காலையில் 6 மணிக்கு இருந்தால் 8 to 10 பண்ணிடுங்க. அப்போ நீங்கள் பீக் பெர்ஃபார்மன்ஸில் இருப்பீங்க. அதுக்கப்புறம் மத்தியானம் சாப்பிட்டுட்டு 2 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளே ஒரு 20 நிமிஷம் தூங்குங்க. இல்லைன்னா காலை உயரமாக வைத்து சாய்ந்து கொள்ளுங்க. உங்களுக்கு ஒரு நாள் முழுக்க எனர்ஜி கிடைக்கும். ஏன்னா நான் ஒவ்வொரு வீடியோவிலையும் உங்களுக்கு இது வரைக்கும் வெளிவராத விஞ்ஞான உண்மைகளை சொல்கிறேன். இதுக்கு எல்லாமே நான் சொல்வதற்கு எல்லாமே ஆய்வுகள் உண்டு. அந்த ஆய்வுகளையும் நோட் ஷீட்டில் போட சொல்லுகிறேன். இல்லைன்னா என்னுடைய கம்பெனியில் info@ivo.com எழுதி அதுக்கான சயின்டிஃபிக் எவிடன்ஸ் என்னன்னு கேளுங்க. இல்லைன்னா ivo.com போங்க, அங்கே அந்த சயின்டிஃபிக் எவிடன்ஸ் கிடைக்கும். உங்கள் 8 பேர்கிட்ட நான் நிறைய கற்றுக்கிட்டேன். காய்கறி கட் பண்ணி அதை மக்களுக்கு கொண்டு சேர்ந்து B2Cயில் கஸ்டமர்களை கிரியேட் பண்ணலாம் என்பதை பார்த்து எண்ணி வியக்கின்றேன். ஒரு கல்யாண பிரியாணியை கல்யாணமே இல்லாமல் அந்த பிரியாணியை மார்க்கெட்டிங் செய்து மக்களின் பூர்த்திகளை செய்ய வேண்டும் என்று அவர் நினைப்பதை பாராட்டுகிறேன். உலகம் முழுவதும் ஒரு தமிழ்நாட்டு பிராண்டை ஆங்கில லெட்டர்கள் இருந்தாலும் A to B என்று அந்த வெஜிடேரியன் உணவுக்கு சம்பந்தமில்லாத வார்த்தைகள். ஓகே, ஆனால் அதை ஒரு வெற்றிகரமான பிராண்டாக நடத்தி 15,000 கோடி ரூபாய்க்கு செய்ய வேண்டும், அதை IPO போக வேண்டும் என்று அவர் நினைப்பதை நான் பாராட்டுகிறேன். கூகுள் என்ற ஒரு பெரிய யானையின் போது இவர் ஒரு சாதாரண மஸ்கிட்டோ. ஆனால் இந்த மஸ்கிட்டோ எந்த குதிரையின் மேல் வேணுமானாலும் சவாரி செய்யலாம். அந்த குதிரைக்கு ஆபத்து வரும்போது இந்த மஸ்கிட்டோ தப்பித்து கொள்ளும், குதிரை தான் மாட்டிக்கொள்ளும். அவருடைய திறமையை நான் மெச்சுகிறேன். 15,000 ரூபாய் கொடுத்து பிராண்ட் ஹாஸ்பிட்டலில் எடுக்க வேண்டிய ஒரு CT ஸ்கேனை 1000 ரூபாய்க்கு கொண்டு வந்த ஆர்த்தி ஸ்கேனை நான் வியந்து பார்க்கின்றேன். அட்வர்டைஸ்மெண்ட்டை ஒரு தொழிலாக எடுத்துக்கொண்டு அவர் சொல்லுவது போல் அவர் கம்பெனியை நம்பி என்னிடம் கொடுக்க வேண்டும், அப்பொழுதுதான் நான் அவர்களுக்கு நன்மை பயக்க முடியும் என்று அவர் கூறுவதை நான் ஆமோதிக்கிறேன், வியந்து பார்க்கின்றேன். டாட்டா வெளிநாட்டில் இருக்கும் பெரிய பெரிய ஜீன்ஸ் கம்பெனிங்க, அவங்க ஃபேஷன் ஃப்ரான்ஸில் ரொம்ப ஃபேமஸ். நான் $15,000 ஸ்கர்ட்டு வாங்கினேன். நான் ஸ்கர்ட்டு போட்டுக்கிறதுக்கு இல்லை, என் மனைவிக்கு வாங்கின அனுபவம் உண்டு. $25,000 சூட்டு இட்டலியிலே தைத்த அனுபவம் உண்டு. ஓகே, அந்த மாதிரி ஃபேஷன்களை எல்லாம் வெறும் 500 ரூபாய்க்கு கொடுத்து அவர் துணைவியாரையும் ஜாயின்ட் டைரக்டராக ஒரு கன்சர்வேட்டிவ் இஸ்லாமிய சமுதாயத்தைச் சேர்ந்த நண்பர் செய்து ஒரு முன்காட்டியாக இருப்பதை பார்த்து மனமாற நான் பாராட்டுகிறேன். உங்கள் ஆசை என்ன? என்னோட ஆசை நான் என்னோடய ஃபேமிலி பிஸ்னஸில் 4th ஜென்ரேஷன். ஸோ இது வரைக்கும் என்னோடய ஃபோர்ஃபாதர்ஸ் என்னோடய அப்பா க்ரோ பண்ணதை விட ஐ வாண்ட் டு கோ டு த நெக்ஸ்ட் லெவல். ஸோ அதனால தான் வி இன்ட்ரடியூசிங் நியூ ப்ராடக்ட்ஸ். இப்போ ஃப்ரெஷ் கட் வெஜிடபிள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அலாங் வித் கேரிங் ஃபார்வர்ட் அவர் ஃபேமிலி நேம்,
எனக்குன்னு ஒரு செப்பரேட்டான ஒரு நேம் உருவாக்கி ஐ வாண்ட் டு மூவ் த ஃபேமிலி பிஸ்னஸ் டு த நெக்ஸ்ட் லெவல். இதுதான் என்னோட ஆசை. உங்கள் ஃபேமிலி நேம் என்ன? என்ஆர்சி ஆக்ரோ சார். என்ஆர்சி ஆக்ரோ. இவங்க முருங்கைக்கான்னு சொன்னாக்கா உங்களுக்கு பாக்கியராஜ் ஞாபகம் வரும். ஆனால் அவங்க ஃபாதர் பேர் மிஸ்டர் ராம்மோகன். அவர் தான் முருங்கைக்காய் விலையையே இந்த தமிழ்நாட்டுக்கு நிர்ணயம் செய்கிறார். அவர் இரவு எழுந்து 2 மணிக்கு அந்த ஹோல்சேல் வெஜிடபிள் மார்க்கெட்டில் அவர் சொல்கிற விலை தான் முருங்கைக்கான்னு ஒரு 8 வருடத்துக்கு முன்னாலே என் நண்பர் சொன்னார். அது உண்மைதானே? நீங்கள் கட் பண்ணி வெஜிடபிள்ஸ் கொடுக்குறேன்றீங்க. ஓகே, அதனுடைய எதற்காக அதை அப்படி பண்ணுறீங்க வெஜிடபிளை? மக்களுக்கு நம்பர் 1 கன்வீனியன்ஸ், நம்பர் 2 வந்து ஃப்ரெஷ்னஸ், குவாலிட்டி நாங்கள் கேரண்டி பண்ணுறோம். இப்போ நீங்கள் கடையில் போய் தொட்டு பார்த்து கரெக்டாக இருக்கா இல்லையான்னு வாங்கினாலும் உள்ள தக்காளியில் ஏதாவது ஒரு புழு இருக்கும், சொரக்காயில் ஏதாவது ஒன்று இருக்கும். ஸோ அதெல்லாம் நாங்கள் எங்கேருந்தே பார்க்குறவங்களை பார்வையாளர்களை பயமுறுத்துக்கிறீங்களே, தக்காளிக்குள்ளே இதுக்கும் புழுவை பார்ப்பதற்கு. இல்லை, நான் பார்த்து இதெல்லாம் நம்ம ரெக்டிஃபை பண்ணணுன்றதுனால நான் சொல்கிறேன், ஒரு அவேர்னஸுக்காக சொல்கிறேன். எல்லாத்துலேயும் இருக்காது, ரேர் 1 out of 10 கேசஸில் நடக்கலாம் இப்படி. நீங்கள் மட்டும் எப்படி அந்த காய்கறி வாங்குகின்ற தாய்மார்கள் கட் பண்ணும்போது பார்க்க முடியாத பூச்சிதனை நீங்கள் ஏதாவது விஞ்ஞான யுக்திகளாலோ விஞ்ஞான கருவிகளாலோ பார்க்குறீங்களா? சார் ஆமாம், நாங்கள் வந்து கொஞ்சம் எல்லாமே மிஷின் கட்டு தான், மெஜாரிட்டி ஆட்டோமேஷன் தான். ஸோ அந்த மிஷினுக்கு தெரியுமா இந்த மாதிரி பூச்சி? ஆமாம், அது ஒரு ஸ்கேனர் மாதிரி ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இம்பர்ஃபெக்ஷன் இருந்தால் அது ஹைலைட் பண்ணி காமிச்சிடும். ஸோ சில நேரம் அது புழுவாக இருக்கும், சில நேரம் சும்மா ஒரு டாட்டா கூட இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் போய் பார்த்து என்னன்னு பார்ப்போம். இல்லை, மக்களுக்கு புரியணுன்றதுக்காக. ஓகே. ஸோ இன்றைக்கி காலையில் என்னுடைய மனைவி எழுந்து மத்தியானம் ஒரு வெஜிடபிள் பிரியாணி வேணுன்றதுக்காக காய்கறி வேணும்னு உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டா காலையில் மத்தியானம் வெஜிடபிள் பிரியாணிக்கு உங்கள் காய் வந்துடுமா? 12 hours அட்வான்ஸ் நோட்டீஸில் தான் சார் இப்போ அதை கொடுத்துட்டு இருக்கோம். ஐயோ, அப்போ கணவன் ஒரு நாட்களுக்கு முன்னாலேயே மனைவியிடம் சொல்லி மனைவியும் புத்திசாலித்தனமாக முதல் நாளே ஆர்டர்ஸ் பண்ணாதான் இந்த வெஜிடபிள் கட்டிங் ஆகும். ஏன்னா நாங்கள் ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் தான் கட் பண்ணவே ஆரம்பிக்கிறோம், கட் பண்ணி ரெடியாக ஸ்டாக் வச்சிருக்கிறது கிடையாது. ஸோ வீட்டில் இருக்கும் கணவன்மார்கள் மனைவிகளை பார்த்து குறைபடுகிறார்கள், நான் சொல்லி எவ்வளவு நேரம் ஆகிறது, ஏன் உணவு வரவில்லை என்று. இது சற்று வேடிக்கையாக இருக்கிறது. உங்களுக்கு வெஜிடபிள் ஆர்டர் பண்ணுறதுக்கு 12 மணி நேரம் ஆகும் என்றால் அவர்கள் சமைத்து அதை கொடுக்க வேண்டும். அப்போதான் எத்தனை கிராம் வேண்டும், என்ன அளவு வேண்டும் என்று அந்த இல்லறத்தை முடிவு பண்ணுவார்களா, நீங்கள் முடிவு செய்வீர்களா? இல்லை சார், ஸ்டாண்டர்ட் கிராம்ஸ் இருக்குது. அவங்க ஆனால் கஸ்டமைஸ் பண்ணாலும் அதில் மென்ஷன் பண்ணலாம். இப்போ 200 கிராம் பதில் எனக்கு 300 கிராம் வேணும். நீங்கள் அளவை கூறுகிறீர்கள், நான் சைஸை கூறுகிறேன். எப்படி 6 mm வேணும், 8 mm வேணும், 10 mm வேணும்னு சொல்லணுமா? அது ஸ்பெசிஃபை பண்ணிடலாம். டிஃபால்ட்டாக இருக்கும், இந்தந்த சைஸ் தான் எல்லாரும் யூஸ் பண்ணுறது. அவங்களுக்கு கொஞ்சம் பெரிய சைஸாக வேணும்னா அதிலே செலக்ட் பண்ணி. நான் ஒரு மிக்ஸ்டு வெஜிடபிள் கறி பண்ணணும், 18 காய்கறிகளை போட வேண்டும் அப்படின்னா 18 காய்கறிகளும் 1 இதில் 61 கிராம், 1 இதில் 31 கிராம், 1 இதில் 27 கிராம் என்று சொன்னால் அத்தனை கிராம்களை மேட்ச் பண்ணி ஒரே பாக்ஸில் போட்டு அனுப்பிவிடுவீர்களா? பண்ணிடலாம் சார், பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு நாளைக்கு எத்தனை கஸ்டமர்களை நீங்கள் நாங்கள் சி ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 months தான் சார் ஆகுது. இப்போ வந்து ஒரு 25 டெலிவரிஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் பர் டே. ஸோ என்னோட ஆசை வந்து அதை into 1000 ஆக்கணும். ஒரு நாளைக்கு 20,000 30,000 டெலிவரிஸ் கண்டிப்பாக பண்ணணும். கட் வெஜிடபிள்ஸுங்கிறது வந்து எல்லாருக்கும் ஆக்சசிபிள் ஆக்கணும். இப்போ வந்து கட் வெஜிடபிள்ஸ்ன்னு பார்த்தா சரி இது விலை ஜாஸ்தியாக இருக்கும், ஒரு எலைட் கஸ்டமர்ஸ் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் அதை வந்து பாட்டம் டு மிடில் டாப் லேயர் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அடுத்தது ஸோ என்னோட ஆசை வந்து வெட்டிங் பிரியாணின்ற பிராண்ட் வந்து இன்றைக்கி வந்து மெக்டானல்ட்ஸ் வந்து ஒரு குளோபல் பிராண்டாக இருக்குது. அவங்க பர்கர் ஃப்ரம் அமெரிக்காலேருந்து எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் வேர்ல்டு ஃபுல்லாக இன்றைக்கி பர்கர்னாலே மெக்டானல்ட்ஸ்னு சொல்கிற மாதிரி அவங்க இருக்கிறாங்க. பீட்சானா பீட்சா ஹட்டுன்னு மைண்டில் வர மாதிரி பிரியாணினா தி வெட்டிங் பிரியாணின்ட்டு குளோபல் பிராண்டாக கொண்டு போகணும். அதுவும் நம்ம சென்னையிலேருந்து கொண்டு போகணும் சார். நல்லது, நாங்கள் நினைப்பதெல்லாம் நடக்க வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன். சரி, அடுத்ததுக்கு போல. என்னோட ஆசை வந்து ஒரு இந்தியன் குளோபல் பிராண்ட் கிரியேட் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. இந்தியன் குளோபல் பிராண்ட் பண்ணுறதுக்கு ஆசைப்படுறதுன்னு சொல்ல. ஆமாம், சரி, நீ ஆசைப்படுவதை பார்த்து நான் மகிழ்கிறேன், தமிழன் என்ற முறையிலே சந்தோஷப்படுகின்றேன். என்னுடைய மிக குறை வாழ்க்கையில் ஏன் இந்த தமிழ்நாட்டில் பிறந்தவர்கள் உலக அளவிலே ஒரு பிராண்டை செய்ய மாட்டேன்கிறார்கள் என்றிருந்தார்கள். இவர் கூறுவது எனக்கு மனதை மிகவும் சந்தோஷமடைய வைக்கிறது. இந்தியன் குளோபல் பிராண்ட் இந்தியாவிலேருந்து ஒரு குளோபல் பிராண்ட் ரெடி பண்ணோம், சஸ்டெயினபிளாக பண்ணோம், நம்ம என்வாயன்மெண்டல் இம்பேக்ட் குறைக்கணும், கார்பன் ஃபுட் பிரிண்ட் குறைக்கணும். அதனால தான் ரெடிமேட் பண்ணாமல் டெய்லரிங்காக பண்ணோம்.
என்னோட ஆசை வந்துட்டு இப்போ அட்டானமஸ் ஆட்டோமேஷன் பிளான்ட் செட் பண்ணுறது என்னோட ஆசை. அதாவது என்னென்னா இங்கே வேறு ரா மெட்டீரியல்ஸ் போட்டோன்னே ஃபார்மில் இருந்துட்டு அப்படியே டு தி டேபிள் வர்றது ஃபுல்லி ஆட்டோமேட்டடாக பண்ணுறது என்னோட ஆசை. குட். நீங்கள் ஆசைப்பட்டதை நிறைவேறட்டும். உலகம் முழுவதும் இந்திய உணவுகளுக்கு, குறிப்பாக தென்னிந்திய உணவுகளுக்கு 4,32,000 கோடிக்கு டிமாண்ட் இருக்குது. அந்த டிமாண்டை ஒரு கேவலமான விஷயம் என்னென்னா, லண்டனில் இருக்கக்கூடிய இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸு தமிழ்நாட்டில் இருக்கிறத விட அதிகமாக இருக்குது. ஆனால் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனர்கள்லாம் இந்தியர்களோ தமிழர்களோ அல்ல, பாகிஸ்தானிஸோ பங்களாதேஷிஸும் தான். நீங்கள் லண்டன் போயிருக்கிறவங்களை கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க 90% ஆஃப் த ரெஸ்டாரண்ட்ஸ் இஸ் ஓன்டு பை பங்களாதேஷிஸ் அண்ட் பாகிஸ்தானிஸ். ஏன்னா அவங்க முயற்சி எடுத்து 30 ஆண்டு காலமாக லண்டன் ஃபுட்டு ஒன்றுங்கிறாங்க. ஒரு பெரிய பாடகர் அவரை எங்கே இந்தியன் ஃபுட்டு நன்றாக கிடைக்கும் என்றால் அவர் இந்தியாவை சொல்லவில்லை, லண்டன் என்று சொன்னார். A to B அவர்கள் தங்களுடைய தரத்தாலையும் வகையான ஸ்நாக்ஸுகள், பேக்கிங் ஃபுட், இதுக்கெல்லாம் உலகம் முழுவதும் போக வேண்டும். உலகத்தில் இருக்கும் மற்றவர்களுக்கு ஃப்ரான்ச்சைஸ் என்ற முறையிலே கொடுத்து வெற்றி அடைய வேண்டும் என்று வாழ்த்துக்களை கூறி அடுத்தவருக்கு செல்வோம். வணக்கம், என்னுடைய பேர் மோகன், ஃபவுண்டர் ஆஃப் இப்போபே. ஸோ நாங்கள் வந்து யூபிஐ கியூஆர் கோட் வந்து சின்ன சின்ன கடைகளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறோம், பேமெண்ட் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்காக. என்னுடைய ஆசை என்னென்னா சார், இது வந்து என்னுடைய 8th ஸ்டார்ட் அப். இதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு 7 ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணி 7லையுமே பேக் டு பேக் ஃபெயிலியர் ஆகிருக்கேன். ஸோ என்னுடைய ஆசை வந்து எப்படியாவது ஃபஸ்ட்டு ஒரு சக்ஸஸை பார்த்துடணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆசை. அந்த ஆசை கொஞ்சம் நிறைவேறியிருக்கு. என்னுடைய மிகப்பெரிய ஆசை என்னென்னா, இப்போ தமிழ்நாட்டில் எங்களுக்கு 5 லட்சம் மெர்ச்சன்ட்ஸ் இருக்காங்க, அதிகமாக Tier 2 Tier 3 இருக்காங்க. ஸோ இது வந்து பேன் இண்டியா அளவுக்கு எடுத்துகிட்டு போகணும். 50 லட்சம் மெர்ச்சன்ட் எடுத்துகிட்டு வரதான் என்னுடைய ஆசை சார். இவருடைய ஆசையை பார்க்கும்போது எனக்கு கூகுளின் ஞாபகம் வருகிறது. கூகுள் பிச்சை சமீபத்தில் சென்னை வந்திருந்த போது இதே லீலா பேலஸிலே இதே அறையிலே தான் தங்கி இருந்தார். ஸோ நீ இப்பொழுது தங்கும் அறைக்காவது கூகுள் பிச்சை எங்கே இருந்தாதோ அங்கே வந்து விட்டாய். வணக்கம், நான் டாக்டர் பிரசன்னா. எல்லாருக்குமே ஸ்கேன்னா வந்து நோய் வந்தப்புறம் போய் எடுக்கிறது தான் ஸ்கேன்னு நினைக்கிறாங்க. என்னோடய ஆசை பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் தி டிசீசஸ் வந்து ஒரு ஆரம்ப ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து பார்த்தோன்னா ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ நாங்கள் கேட்டர் பண்ணுறது ஒரு 6% ஆஃப் த சிக் பாப்புலேஷன் தான் கேட்டர் பண்ணுறோம். மீதி 94% ஆஃப் த ஹெல்த்தி பாப்புலேஷன் யாருக்குமே ஆர்த்தி ஸ்கேனை பற்றி தெரியாது. ஏன்னா அவங்க வந்து நாங்கள் தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க, நோய் வந்தால் பார்த்துக்கலாம்னு நினைக்கிறாங்க. இந்த 94% ஆஃப் தி இண்டியன்ஸை ரீச் பண்ணுன்றது எனக்கு ஒரு பெரிய ஆசையாக இருக்குது. ப்ரிவென்டிவ் பிரசன்னா சொல்வதிலே உண்மை இருக்கிறது, அர்த்தம் இருக்கிறது. ஏனென்றால் நோய் என்று வந்துவிட்டால் அதனுடைய விளைவுகள் 2 பக்கம் இருக்கலாம். ஒரு காயினுக்கு 2 பக்கம் இருக்க மாதிரி ஒன்று ஃபேவரபுளாகவும் இருக்கலாம், இன்னொன்று அன்ஃபேவரபுளாகவும் இருக்கலாம். ஆனால் நோயே வராமல் தடுத்து விட்டால் அல்லது அதை டிலே செய்து விட்டால் அதுதான் புத்திசாலித்தனம். அந்த புத்திசாலித்தனத்துக்கு ஆர்த்தி ஸ்கேன் விரும்புவதாக அவர் கூறுகிறார். அது வரவேற்கத்தக்கது. ஏதேனும் புதுசாக 2024 நீங்கள் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்களா சார்? இந்த ப்ரிவென்டிவ் ஹெல்த் கேர்ன்றதை நான் ரொம்ப ஒரு பெரிய ஃப்யூச்சர் இருக்கிறதா நான் நம்புகிறேன். இதில் பார்த்திங்கன்னா எம்ஆர்ஐ ஸ்கேன்றது ஒரு நோய், ஒரு கேன்சர் இருந்தாலோ, ஒரு டிஸ்கில் ஒரு ப்ராப்ளம் இருந்தாலோ, இப்படி இருந்தால் தான் நம்மக்கிட்ட வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஹோல் பாடி எம்ஆர்ஐ அப்படின்னு ஒரு கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு வந்து ஒரு கேன்சர் இருந்தாலோ, வேறு விதமான ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலோ இதை ஃபுல்லாகவே டிடெக்ட் பண்ண முடியுது. எப்படி வந்து பிளட் டெஸ்ட் எடுத்து சுகர் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிறோமோ, அதே மாதிரி ஹோல் பாடி எம்ஆர்ஐ எடுத்து வேறு ஏதாவது பெரிய ப்ராப்ளம் ஃபியூச்சரில் வரலாமா அப்படின்றத டெஸ்ட் பண்ண முடியுது. இந்த கான்செப்ட்டை நாங்கள் தான் ஃபஸ்ட்டு இந்த வருஷம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கான்செப்டை ஆர்த்தி ஸ்கேன் இந்தியாவில் முதல் முறையாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த கான்செப்டை அமெரிக்காவிலே 11 கம்பெனிகள் செய்கின்றன. அங்கே ஒரு ஃபுல் பாடி ஸ்கேன் பண்ணுவதற்கு 5,000 அமெரிக்க வெள்ளிகளிலிருந்து 25,000 வெள்ளிகள் தேவைப்படுகின்றது. சாதாரண மக்களுக்கு நான் நன்றாகத்தான் இருக்கிறேன் என்று கூறுகிறார்கள். நாங்கள் சொல்வது என்ன என்றால், அதை டெஸ்ட் பண்ணால் தானே தெரியும். வி டோன்ட் நோ, யூனோ வி ஆர் குட்ன்னு. ஆகையினால் மக்கள் ப்ரிவென்டிவ் ஹெல்த்திலே ஃபோக்கஸ் பண்ணுவது ஒரு முக்கியமான ஒன்று என்று நான் கருதுகிறேன். ஸோ இந்த 300 கோடி டர்ன் ஓவர் ஒரு 10 மடங்கு 3000 கோடி ஆக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆர்த்தி ஸ்கேன் அவர்களுடைய கனவு நிறைவாகட்டும். My name is Bala. I run my own marketing agency. என்னோட ஆசை as a creative professional-ஆ it is common with all advertisers. எந்த ஒரு அட்வர்டைஸிங்கை பார்த்தாலுமே வந்துட்டு ஒரு கிரிட்டிக் மாதிரி தான் we will see any advertisement. Coke, Pepsi, Standard Chartered Bank, any advertisement we see. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்தபோது இது ஏன்ட்ட கொடுத்துருந்தா இன்னும் பெட்டராக பண்ணியிருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு தோணும். ஃபார் இப்போ தோனி, சச்சின் இவங்கெல்லாம் வந்துட்டு தே ஆர் பிளேயர்ஸ் பிகாஸ் தே காட் பிளே கிரவுண்ட். அந்த பிளே கிரவுண்ட் ஒருத்தங்க கொடுத்ததுனால தே ஹவ் பிகம் தட் பிளேயர்ஸ். எனக்கு அந்த பிளே கிரவுண்ட்
கொடுக்கறதுக்கு someone should give us opportunity. அந்த பெரிய பிராண்ட்ஸ் வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. உனக்கு பிளே கிரவுண்ட் வேணும்ன்றியா? I need a not playground. Brands should I need opportunity to work with top brands to show my creativity. அதுதான் உன் ஆசை. That is my ஆசை. என்னுடைய ஆசை வந்து என்னோட தொழிலே வந்து லோ ப்ரைஸில் விற்கிறது தான். ஸோ என்னோட ஆசை என்னென்னா போக இன்னும் லோவாக விற்கணும், ஆனால் நான் நிறையா சம்பாதிக்கணும். இதுதான் என் ஆசை. ஸோ எவ்வளோ இன்னும் லோவாக விற்கிறேனோ ஆனால் எனக்கு ப்ராஃபிட் இன்னும் கூட தான் வரணும். ஸோ இதுதான் என்னுடைய ஆசை. அவருடைய ஆசை அதிகமாக பணம் சம்பாதிப்பது, அதே நேரத்தில் மக்களினுடைய விலையை குறைப்பது. அது இரண்டுமே சாத்தியம். ஏனால் சப்ளை அண்ட் டிமாண்ட்னு நீங்கள் விற்கக்கூடிய துணி 500 ரூபாய்க்கு 1000 பீஸ் விற்க வேணும், அவங்களுக்கு 100 ரூபா தான் கிடைக்குது. ஆனால் அதை 400 ரூபாய்க்கு குறைச்சி மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறார். அந்த 1000க்கு பதிலாக டிமாண்ட் 50,000 ஆகுது. லாபம் கூடும், ஆனால் விலை குறையும். உங்கள் 2 ஆசைகளையும் நீங்கள் நிறைவேற்றலாம். முதல் கட்டமாக தொழில் தொடங்க விரும்புபவர்கள், அதை ஆங்கிலத்திலே சோலோப்ரனர்ஷிப் பண்ணுவாங்க. ஒவ்வொரு வீட்டு மனைவியையும், ஒரு வீட்டு தலைவியும், ஒரு சாதாரணமாக வேலை செய்பவர்கள் கூட உங்கள் பார்ட் டைம்லே சைட் கிக்குன்னுவாங்க அமெரிக்காவில். அது மாதிரி நீங்கள் ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகுங்க. ஒருவர் மட்டுமே ஆண்டர்ப்ரனர் ஆக முடியும். சோலோ ஆண்டர்ப்ரனர்னு பேர். நீங்கள் இன்டர்நெட்டில் போய் சோலோ ஆண்டர்ப்ரனர் பற்றி படிங்க. அதுக்கப்புறமா ஒரு போட்காஸ்ட்டில் நீங்கள் எப்படி வெற்றி அடைவதற்கான வழிகளை நீங்களே வகுத்து கொள்ளலாம் என்று என்னால் முடிந்த அளவு உங்களுக்கு விளக்குகிறேன். நீங்கள் ஆசையை பற்றி அழகாக சொன்னீர்கள். நான் ஆசையை பற்றி சொல்லும்போது 2 விதமான ஆசை இருக்குது. ஒரு ஸ்விம்மிங் பூலில் ஒரு பெண்ணுருவல் நீங்கள் அழகான ஆடைகளோடு ஒரு ஸ்விம் சூட்டில் நடந்து போகிறாள் என்பது, அந்த ஆடையிலே நான் எவ்வளவு அழகாக இருக்கிறேன் என்பது உங்களுக்கு அறிந்த ஆசை. ஆனால் அவளுடைய ஆசை என்ன தெரியுமா? எனக்கு ஒரு நல்ல கணவன் வேணும், அந்த கணவனைத்தான் நான் தேடிக்கொண்டிருக்கிறேன். அதை நான் நார்மலாக உதாரணமாக கொடுத்து, இது அன்அட்மிட்டட் ஆசைன்னு சொல்வேன். அதாவது சொல்லாத ஆசை. அது சொல்லுகின்ற ஆசை அழகாக உடை உடுப்பது, சொல்லாத ஆசை கணவனை தேடுவது. இதை பெண்ணுக்கு மட்டும் சொல்லாமல் ஆணுக்கும் சொல்வேன். அந்த கஸ்டமர்கள் தேவை என்பது உங்கள் ஆசை, அதன் மூலியமாக ரெவென்யூ அடைய வேண்டும் என்பது உங்கள் ஆசை, உல்லாசை, அதனால் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பது அதில் தவறில்லை. ஓகே, ஸோ ஆசைகளை பற்றி நாம் பேசிவிட்டோம். இப்பொழுது ஆபத்துகளை பற்றி பேசுவோம். அதற்கு முன்னால் நீங்கள் எதை பார்த்து பயப்படுகிறீர்கள், எந்த ஆபத்தை நினைக்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரிந்த வகையிலே பேசுங்கள். நான் வந்து இப்போ பார்த்து பயப்படுறேன்னா, இப்போ நாங்கள் ஒரு நாளைக்கு 10,000 20,000 ஆர்டர் பண்ணணுன்னு நினைக்கிறோம். அது பண்ணுறதுல சென்னைக்குள்ளே இருந்துருவேனோ, சென்னையை விட்டு தாண்டி போக முடியாதோன்ற ஒரு பயம் இருக்குது. ஏன்னா அது நிறைய எஃபர்ட் தேவைப்படுது. ஒரு டீம் டெவலப் பண்ணோம், டெலிவரி டீம் எல்லாம் டெவலப் பண்ணோம். இது பண்ணுறதுலே இயர்ஸ் போய் நம்ம சவுத் இந்தியா பேன் இண்டியான்னு போக முடியாதோன்னு ஒரு பயம் இருக்குது. ஏன் அந்த பயம் இருக்கிறது? ஏன்னா இதே கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா இது கொஞ்சம் ஹேண்ட்ஸ் ஆனாக பார்க்க வேண்டிய சென்சிட்டிவான ப்ராடக்ட். வெஜிடபிள்ஸ் எல்லோரும் டெய்லி ஸ்டேப்பிளாக யூஸ் பண்ணுற ஒரு காய்கறி. ஸோ ஒரு டீம் டெவலப் பண்ணி ரெடி ஆகிறதுக்கு எனக்கு இப்போ இந்த ஸ்டேஜுக்கு எட்டு வரவே ஒரு 6 years ஆயிடுச்சு. ஸோ இதுலேருந்து ஒரு 100x போகணுன்னா இன்னொரு 6 years ஆகிறதுக்குள்ளே காம்படிட்டர்ஸ் உள்ளே வந்து நம்மளால் அந்த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போக முடியாமல் போயிடுமோன்னு ஒரு பயம் இருக்குது. அந்த பயம் வந்து லிமிட்டேஷன் ஆஃப் டெக்னாலஜியா, லிமிட்டேஷன் ஆஃப் கேபிட்டலா, லிமிட்டேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸா? லிமிட்டேஷன் ஆஃப் மை செல்ஃப் தான் சொல்லலாம் சார். பிகாஸ் ஐ கான்ட் பி இன் 2-3 places at once. யூ டோன்ட் நீட் டு பி. இல்லை, அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து என் டீமை டெவலப் பண்ணணும். ஸோ அது டெவலப் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கே டைம் ஆகும். ஸோ அதுக்குள்ளே வேறு காம்படிட்டர்ஸ் உள்ளே வந்து என்னை விட எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு போவாங்களோன்னு ஒரு பயம் இருக்குது. ஸோ நீ காம்படிஷனை பார்த்து பயப்படுகிறாய். அப்படி அந்த காம்படிஷன் வரும்பொழுது அவர்களோடு சரிசமமாக போட்டியிட முடியுமோ என்று பயப்படுகிறாய். சார், எனக்கு பயன்றதோடி எனக்கு மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரி மொத்தமாக ஒரு பெரிய சேலஞ்ச் வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கிறது. நிறைய காப்பி கேட்ஸ் வருது ரெஸ்டாரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும். இப்போ நாங்கள் தி வெட்டிங் பிரியாணின்ட்டு 2021 வந்து லான்ச் பண்ணியிருந்தோம். அது நல்ல ஸ்கேல் அப் பண்ணுறதுக்கு அதுக்கு உண்டான முயற்சிகளும் பண்ணிகிட்ருக்குறோம். இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் சரி, நேஷ்னல் லெவல்லையும் சரி, நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து வெட்டிங் பிரியாணின்றதை வந்து தி வெட்டிங் பிரியாணிக்கு பதிலாக சுவை வெட்டிங் பிரியாணி இல்லை கிட்டத்தட்ட எங்களோட லோகோலேருந்து எங்களோட பிராண்டிங்லேருந்து எல்லாத்தையும் காப்பி பண்ணி அவங்க இடத்துல போடுறது. ரெண்டாவது வந்து எங்களோட டீமை வந்து போச் பண்ணிட்டு போகிறது.
ஸோ வந்து இப்போ நாங்கள் ஒரு 15,000 சேலரி கொடுக்குறோம் இல்லை 25,000 கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு 20% 30% ஹைக்கை கொடுத்து இல்லை டபுள் தி சேலரி கொடுத்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக இண்டஸ்ட்ரி ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். ரெண்டாவது வந்து இன்றைக்கி நாங்கள் அஃபோர்ட் பண்ணக்கூடிய எங்களோட சேலரி பேரோலில் பட்ஜெட்ஸ் படி எங்களால் கொடுக்க முடிஞ்சாலும் அதை விட ஜாஸ்தி கொடுத்தாலும் எங்களுக்கு வந்து ஆளுங்க கிடைக்கிறது லேபர் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது. பிகாஸ் அந்த ஸ்கேல் ஆஃப் பே வந்து இன்றைக்கி ஈஸியாக சிம்பிளாக ஏதோ ஒரு அக்ரிகேட்டர் டெலிவரி பண்ணிட்டோ இல்லாட்டி ஒரு மொபைல் ஃபோனில் வீடியோஸ் பண்ணிவிட்டு இன்ஃப்ளூயன்ஸாக இருந்து அதை ஏர்ன் பண்ண முடியுது. ஸோ அதனால் எங்களுக்கு வந்து இந்த 2 சேலஞ்ச் லேபர் அண்ட் காம்படிஷன் நிறைய காப்பி கேட்ஸ் வர்றது வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது சார். ஸோ அதை தாண்டி வர்றது தான் கொஞ்சம் ஒரு ஃபியரும் இருக்குது. வாழ்க்கையோட உண்மை சாவு, டெத் இஸ் அ ட்ரூத் ஆஃப் லைஃப். ஆல்ரெடி 53 வயசு ஆயிருக்கு எனக்கு. இன்னும் நான் ஸ்டார்டிங் லைனில் தான் இருக்கேன். நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க. என்ன 200 கோடி தான் ஐ ஹாவ் பர்சனல் வெல்த். இன்னொரு 10 வருஷத்தில் ஐ வாண்ட் டு கிரியேட் அ குளோபல் பிராண்ட் ஃப்ரம் இந்தியா. ஐ வாண்ட் டு டூ $1 billion turnover, 25% EBITDA profit. அதான் என்னோட ஆசை, அதான் என்னோட வந்து ஒரு லட்சியம். ஐ வாண்ட் டு கிரியேட் 1000 சக்ஸஸ்ஃபுல் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரனர்ஸ். என்னோட பிராண்ட் ஃப்ரான்ச்சைஸ் பண்ணி குளோபலாக ஐ வாண்ட் டு பி இன் எவ்ரி ஃபேஷன் கேபிட்டல். நம்மளோட கடை இருக்கணும், நம்மளோட ப்ரெசன்ஸ் இருக்கணும். இந்த ஆசை how do I ensure that I do it before I die? My biggest fear. அதனால தான் I ensure I give complete effort and fitness, right food, meditation, silence. So that is my biggest fear. Will I achieve my dream? Will I leave behind a legacy? ஒரு legacy விட்டு போனோம். அது legacy இல்லாத பட்சத்தில் life is wasted. You will live long enough. You will live more than 95 years very easily. You are fit now. And whatever your dreams, you will be able to realize. Thank you. ஸோ எங்களோட சேலஞ்சை பார்த்தீங்கன்னா இப்போ பொதுவாக இன்றைக்கி வீட்டில் குக் பண்ணுறது தான் எங்களுக்கு பெரிய சேலஞ்சு. இன்றைக்கி வந்துட்டு எவ்வளோ நேரம் எங்கள் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா how many times people can walk out of the house and have food. எல்லோரும் இண்டஸ்ட்ரி க்ரோ ஆகும். இன்றைக்கி ஆட்டோமேஷன் இந்த மாதிரி ரோபோ குக்கிங்ஸ் அதெல்லாம் வரும்போது அது பெரிய சேலஞ்சாக இருக்கும். அதுதான் என்னோட பெரிய ஃபியர். It's a good fear. The time will tell the difference, but still you will have a lot of market. பட்டு நீங்கள் ஃபியர் பண்ணுறீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்கிறேன். கடந்த 10 ஆண்டு காலத்தில் சீனாவிலும் சரி, ஐரோப்பாவிலும் சரி, அமெரிக்காவிலும் சரி, பாட் அவுட் ஃபுட்டு இயர் ஆன் இயர் 13% குரோ ஆகிருக்கு. ஸோ யூ ஆர் இன் எ குரோத் மார்க்கெட். ஆல் யூ நீட் டு ஹேவ் இஸ் எ குரோத் மைண்ட் செட். ஸோ யூ கேன் ஈஸிலி வின். யுவர் ஃபியர் இஸ் பேஸ்லெஸ் அண்ட் தெர் இஸ் நோ ஃபவுண்டேஷன் ஃபார் யுவர் ஃபியர். உண்மையிலே எனக்கு எந்த பயமே இல்லை சார். ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ. ஏன்னா அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்னோடய காம்படிட்டர் யார், கஸ்டமர் யாருன்னு சொல்லி தெரிஞ்சு தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். இருந்தாலும் இந்த டெக்னாலஜியோட எவாலுவேஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது வந்து எவ்ரி 3 months ஒன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இப்போ எல்லாருமே ஏஐ பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த டெக்னாலஜி நாங்கள் எப்படி மிண்டிகேட் பண்ணி எப்படி நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு தனி R&D டீமே இருக்குது. ஆக்சுவலாக அந்த டீம் மூலிமா அதை ஓவர் கம் பண்ணிகிட்ருக்கோம். நன்றாக சொன்னீர்கள். ஓகே, யூ ஆர் ஆன்டிசிபேட்டிங் டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸ். அதை எதிர்கொள்ள நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்கள் சார். அது நல்ல பிரின்சிபல். உங்களுக்கு வெற்றி பெற வேண்டும். நான் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா 150 பிரான்ச்சில் சர்வீஸ் பண்ணுறோம். இந்த குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் வந்து 3000 பிரான்ச் ஆகும்போது கொடுக்க முடியுமா அப்படின்றது ஒரு பெரிய பயமாக இருக்குது. இதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ண போகிறோன்றது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது. ஓகே, ஆர்டிஸ்கேட் சார் சொல்வதிலே அர்த்தம் இருக்கிறது. ஆனால் குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் 6 சிக்மா மோட்டோரோலா பிரின்சிபலை அவர் பயன்படுத்தினால் அந்த பயம் தெளிந்துவிடும். நீங்கள் இந்த 6 சிக்மா பிரின்சிபல்னு இருக்குது, அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே. Being in creative industry, there is a quote, marketing is a race without finish line அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கும்போது every morning we wake up for a news, new AI tool in automation, email marketing, designing. இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு me and my team should be the first people to learn it. அப்படி பண்ணால் மட்டும்தான் we can survive this race. அது என்னைக்காச்சும் பண்ண முடியாமல் போயிடுமோ அப்படின்றது இஸ் அவர் ஃபியர். லேர்னிங் நியூ திங்ஸ் அண்ட் ரிலேட்டட் டு ஓல்டர் திங்கிங்னு சொல்லுவாங்க. நாம் ஒன்றை படிக்கும்போது பழையதை என்ன படித்தோமோ அதை ஞாபகத்தில் கொண்டு வந்து பழையதுக்கும் புதியதையும் கண்டுபிடித்து நம்மை நாமே மாற்றிக்கொள்ள வேண்டும். பாலா அவர்கள் சொல்வது ஒரு ஆற்றிலே குளிப்பது போல், ஒவ்வொரு தண்ணியும் உன் உடலிலே படும்போது அது புது தண்ணி தான். இந்த காலையிலே எழுந்தவுடன் ஒரு புதிய உலகை பார்க்கிறார். இங்கே ஒரு பொருளை சொல்ல விரும்புகிறேன். பாலா, இஃப் he ஸ்டார்ட்ஸ் பிகமிங் கம்ஃபர்டபுள் பீயிங் அன்கம்ஃபர்டபுள் ஆல் த டைம், அவருக்கு இது ஒரு பிரச்சனையே அல்ல. அவருக்கு மட்டுமல்ல,
நான் சொல்லுகின்ற இந்த பிரின்சிபிள் இத்துணை இளைஞர்களுக்கும் பொருந்தும். நாங்கள் இந்த வேல்யூ ஃபார்மேட் ரீட்டெயிலில் இருக்கிறனால என்னோட பயம் என்னென்னா, இந்த 20 ஸ்டோரில் வந்து இந்த ப்ராஃபிட் எடுக்க முடியுது இந்த செலவு பண்ணிட்டு. பட் வென் வி ஸ்கேல் பண்ண போகும்போது இதே மாதிரி ப்ராஃபிட் எடுக்க முடியுமா, எங்களோட எக்ஸ்பென்சஸ் எல்லாம் கூடிடும். அப்படி இருக்க போகும்போது இந்த ப்ராஃபிட்டை எடுக்க முடியுமான்றது வந்து பெரிய பயமாக இருக்குது ஆஸ் அண்ட் வென் ஸ்கேல் பண்ணும்போது. பிகாஸ் லெஃப்ட் ரைட் சென்டர் கார்பரேட்ஸ்லாம் வரப்போகும்போது அவங்க எனி ஓவர் ஹெட்ஸுக்கு ரெடி ஆகிட்டு வராங்க. அப்போ நம்ம அந்த மாதிரியான ஓவர் ஹெட்ஸுக்கு வந்து ஃபேஸ் பண்ணி முடிச்சு நம்ம சஸ்டெயின் ஆக முடியுமா? இப்போயுமே பார்த்தா 20 ஸ்டோரில் ஃபஸ்ட்டு 12 ஸ்டோர் 10 ஸ்டோர்ஸில் எடுத்த ப்ராஃபிட்டை கடைசி 7-8 ஸ்டோர்ஸ்க்கு எடுக்க முடியல. அதனால எனக்கு இன்னொரு பயம் என்னென்னா, ஆஸ் அ ஃபவுண்டராக வந்து நான் கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே போயிடுவேனான்ற ஒரு பயம் இருக்குது. சரி, இப்போ நம்ம முதல்ல இதுலேயே இவ்வளோ சம்பாரிச்சிட்டோமே, போக ப்ராஃபிட் தானே கம்மியாது, பேருக்கு தானே பெருசாக அது சேல் அப்படின்ற மாதிரியான ஒரு பயம் தான் என் மைண்டில் ஓடிட்டே இருக்குது. ஸோ சேம் மேட்ரிக்ஸ் ஆஸ் அண்ட் வென் வி ஸ்கேல், இதே மேட்ரிக்ஸ் எங்களுக்கு கிடைக்கணும், அதுக்கு தான் ஒர்க் அவுட் பண்ணுன்றது தான் இந்த இடத்துல. அவர் 2 பயங்களை கூறினார். ஒரு பயம் வந்து அவருடைய எஃபிஷியன்சி குறையும் என்று அவர் பயப்படுகிறார். அது உண்மையான பயம். எஃபிஷியன்சி குறையும், ஆனால் எக்ஸ்பர்டைஸ் அதிகமாகும். அதனால் அந்த பயம் அர்த்தமில்லாத பயம். அவர் 8 மணி நேரம் முதல் வருடம் எடுத்துக்கொண்ட வேலையை 3ஆம் வருடம் அதே வேலையை செய்யும்போது 2 மணி நேரத்திலே செய்து விடுவார். ஆகையினால் அது காம்பன்சேட் ஆகிவிடும். இந்த குரோத் ஆகும்போது கேஷ் ஃப்ளோ ப்ராப்ளம் வரும். அதாவது வியாபாரம் லாபமாகத்தான் நடக்கிறது, ஆனால் கேஷ் ஃப்ளோ சரியாக இருக்காது. இது அமெரிக்காவில் ரொம்ப சகஜம். ஒரு கம்பெனி ஃபாஸ்ட்டாக குரோனானா பேங்க்ரப்சி ஆகிடும். அவர் அதை ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு உதவி உங்களுக்கு கிட்டினால், ஒரு உதவி தான், உங்களால் உங்கள் வியாபாரத்தை 10 மடங்கு விஸ்தரிக்க முடியும் என்பதை உங்களுக்கு தெரிந்த அளவிலே கூறுங்கள். அது நாம் அதை பற்றி விவாதிப்போம். ஸோ இப்போ வந்து நாங்கள் சர்டன் செட் ஆஃப் மிஷினரி வச்சுருக்கோம். ஸோ எனக்கு அதே மாதிரி இப்போ ப்ராசஸிங் சென்டர்ஸ் வந்து க்ளோசர் டு த ஃபார்ம்ஸாக இருந்தால் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக க்ரோ பண்ண முடியும். ஏன்னா த குவாலிட்டி ஆஃப் மை ப்ரொடியூஸ் வில் பி பெட்டர். நான் என்னோட ஒன்லி அடிஷ்னல் காஸ்ட் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் டு தி என் கஸ்டமர் தான். ஸோ என்னோடய ப்ராசஸிங் யூனிட்ஸ் வந்து இப்போ அக்ராஸ் சவுத் இந்தியா இன்னொரு நான் 10 போட போகிறேன். லொக்கேஷன் க்ளோசர் டு மை சோர்ஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் இருந்தால் எனக்கு ஃபாஸ்ட்டாக க்ரோ பண்ண முடியும். அதை நான் ஆமோதிக்கிறேன். வாசகர்களுக்கு புதிய வகையிலே சொன்னால், அவர் ஒரு காலிஃப்ளவரை தர்மபுரியில் வாங்கினால் இப்பொழுது முழு காலிஃப்ளவரையும் வாங்கி வந்து அந்த காலிஃப்ளவர் பட்டுக்காக 31% மற்ற பகுதிகளை அவர் இழக்கின்றார். அதை ஹோசூரிலேயே ப்ராசஸ் பண்ணினால் 2 லாபம். அந்த 31% அவர் சென்னைக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ண வேண்டியதில்லை. அந்த பட்டுகளை மட்டும் கொண்டு வரலாம். அற்புதமாக அந்த காலிஃப்ளவரை அங்கேயே சில் பண்ணினால் அதனுடைய லைஃபும் 10 நாள் அதிகமாக கூடும். இது நடைமுறையில் வரவேற்கப்பட வேண்டியது. இதற்கு நீங்கள் முயற்சி செய்யலாம். எங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக ஸ்கேல் அப் பண்ணோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து ஃபண்டிங் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக இருக்குது. ஸோ நாங்கள் வந்து ஆஸ் எ பிரின்சிபல் வி டோன்ட் டேக் ஃபார் லோன்ஸ், இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் லோன்ஸ் எடுக்கிறது இல்லை. ஸோ அதனால் ஒன்று இன்வெஸ்டர்ஸாக எங்களுக்கு ஃபண்டிங் வந்துச்சுன்னா எங்களால் ஃபாஸ்ட்டாக ஸ்கேல் அப் பண்ண முடியும். ரெண்டாவது ஃப்ரான்ச்சைசிங் மெத்தட் வந்து வி ட்ரைட். அதில் வந்து சிஸ்டம்ஸ் அண்ட் ப்ராசஸஸ் வந்து கரெக்டாக செட் பண்ணி நாங்கள் மேனேஜ் பண்ணுறோன்னா எங்களுக்கு அந்த மேனேஜ்மெண்ட் டீம் நல்ல ஒரு டீம் செட் ஆகிடுச்சுன்னா வி கேன் ஸ்கேல் அப் ஃபாஸ்ட். அந்த ஒரு ஃப்ரான்ச்சைஸியை ப்ராப்பராக இன்டர்வியூ பண்ணி அவங்களுக்கு அந்த ஸ்கில் செட்லாம் இருக்குதான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தகுந்த ட்ரைனிங் கொடுத்தோம் அப்படின்னா வி கேன் ஸ்கேல் அப் ஃபாஸ்ட். இதை நடைமுறையில் அதுக்கு மாதிரி ஒரு ஆசைகளைத்தான் கேட்டேன். அவர் பல ஆசைகளை ஒன்றாக கூறினார். அவர் இதுவரைக்கும் சிந்திக்காதது என்னென்றால், பணம் வட்டிக்கு வாங்குவது வேண்டாம் என்று சொல்லுகிறார். அதை நாங்கள் ஒத்துக்கொள்ளுகின்றோம். இன்வெஸ்டர்ஸ் தேவை என்கிறார், அதுவும் நல்லது தான். ஆனால் அவருக்கு வியாபாரமே வாடிக்கையாளர்கள் தானே. அந்த வாடிக்கையாளர்களிடம் இருந்தே நீங்கள் பணம் வாங்கி கொள்ளலாமே. 3000 ரூபாய் 1 கிலோ பிரியாணி 1:2 கிலோ மீட்டோடு விற்கிறீங்கன்னு வச்சுக்கிங்க. நீங்கள் 30,000 ரூபாயை கொடுங்கள், ஆனால் 10 முறை பிரியாணிக்கு பதிலாக 15 முறை வாங்கி கொள்ளுங்கள் என்று சொல்லுங்கள். எல்லா வாடிக்கையாளர்களும் பணத்தை கொண்டு வந்து உங்களிடமே கொடுப்பார்கள். அந்த முதலீட்டை நீங்கள் உபயோகியுங்கள், அவர்களுக்கு சர்வீஸ் பண்ணுங்கள், வட்டி இல்லை, அதிகமாக 5 முறை போர்ஷன் பிரியாணியை கொடுங்கள். இதுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை, ஒரு உதாரணமாக நான் கூறுகிறேன். ஒரு $1 பில்லியன் ஆர்கனைசேஷன் கிரியேட் பண்ணனா எனக்கு வாட் ஐ ஃபீல் இஸ் தட் லீடர்ஷிப் அவைலபிலிட்டி. ஒரு ஆர்கனைசேஷனில் இட்ஸ் நாட் த நம்பர் ஆஃப் பீப்புள் who are missing in the bottom, but it's the top. A leadership team that can lead the entire organization forward.
That is where the bottleneck is going to be. And the team set பண்ணி how do we take them forward? அவர் என்ன பார்க்குறாருன்னா, ஒரு டீம் வேணும், அந்த டீமை ஒரு மிஷின் மாதிரி வைங்க, சாதாரண எம்ப்ளாயி எங்கே புட்டு உள்ளே விட்டோம்னா இந்த பக்கம் டீம் லீடராக வருவார். அது பாசிபிலிட்டி. முயற்சி செய்யுங்கள், வெற்றி பெறுவீர்கள் என்று சொல்லுகிறேன். எங்களுக்கு மேஜராக இது வந்துட்டு இட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ரன் மாடல். அதனால் ஸ்கேல் அப் பண்ணோன்னா கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தி தேவைப்படும். இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபேக்ட்ரி செட் பண்ணணும், பேக் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் தான் எங்களுக்கு வைட்டல் ரோல். இன்றைக்கி எல்லாமே பெரும்பாலும் ஃப்ரெஷ் ஃபுட்ஸ் தான் சர்வ் பண்ணுறோம். இப்போ நாங்கள் 1500 ஒரு 10,000 கோடி இலக்கு வைக்கும்போது கொஞ்சம் நாங்கள் எல்லா ப்ராசஸ் எல்லாம் பேக் அண்ட் இன்டர்கிரேஷன் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணணும். டெக்னாலஜி கம்ஸ் இன் டு பிளேஸ். நாங்கள் இப்போ ரொம்ப மேன் பவர் ஓரியன்டாக இருக்கோம் அட் ப்ரெசென்ட். இதை ஷிஃப்ட் ஆகிறதுக்கு ஜாஸ்தி டெக்னாலஜி அண்ட் மணி கம்ஸ் இன் டு திஸ் ரோல். விஷ்ணுவின் ஒரே ஒரு உதவி கேபிட்டல். A to B IPO போவதன் மூலமாக அந்த பணத்தை பெற முடியும். இரண்டாவது ஆசை அவர் என்ன சொன்னார்னா, இப்போது அவர் செய்கின்ற 1500 கோடிக்கு 15,000 ஒர்க்கர்ஸ் தேவைன்னா பர் எம்ப்ளாயி 10 lakhs ஒன்லி தேர் ஏர்னிங். பட் ஈ வாண்ட் டு இன்ட்ரடியூஸ் மிஷினரி. ஒரு எம்ப்ளாயிக்கே 1 கோடி ஏர்ன் பண்ணான்னு வச்சுக்கிங்க, 15,000 எம்ப்ளாயிக்கு ஈ வில் ஏர்ன் 15,000 crore. இரண்டுமே சாத்தியக்கூறுகள். முயற்சி செய்தால் வெற்றி அடைவீர்கள். நாங்கள் டார்கெட் பண்ணுற மார்க்கெட்டில் இப்போ குறிப்பாக அந்த ஸ்ட்ரீட் வெண்டாஸுக்கு தான் நாங்கள் UPI QR கோடு ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அங்கே வந்து அவங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன் தேவைப்படுது. இப்போ அந்த அவங்க ஏரியாவில் அந்த Tier 2 Tier 3 வந்து ஸ்மார்ட் ஃபோனுடைய பெனட்ரேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அந்த பெனட்ரேஷன் அதிகமாச்சுன்னா எங்களுடைய பிஸ்னஸும் ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேல் அப் ஆகும். ஸோ உங்களுடைய ஆசை, நான் இப்படி சொல்லலாமா வாசகர்களுக்கு, எல்லோருக்கும் ஒரு மொபைல் ஃபோனை கொடுக்க வேண்டும். அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. ஏதாவது ஒரு பார்ட்டி அடுத்து வருகின்ற எலெக்ஷனில் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய 7 கோடி பேருக்குமே நாங்கள் ஸ்மார்ட் ஃபோனை கொடுக்கலாம் என்று சொல்லலாம். அதன் விளைவாக உங்களுக்கு 7 கோடி கஸ்டமர் கிடைக்கலாம். அது போதும் சார், அது போதும் எங்களுக்கு. போதும் என்ற மனமே போதும் சொல்லிட்டீங்க. இதுவும் ஒரு பாசிபிலிட்டி. ஸோ இந்த ஃபாஸ்ட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ மார்க்கெட்டோ பற்றி நாங்கள் கவலைப்படுறதில்ல. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் 10 crore பண்ணுறோம், ஒரு 30 பேர் அங்கே வேலை செய்கிறாங்கன்னா அவங்க எல்லாரையும் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு மேனேஜர் தேவைப்படுது. இப்போ என்கிட்ட ஒரு 100 மேனேஜர் இருந்தால் 100 பிரான்ச் உடனே நான் போட்டுடலாம். அந்த 100 மேனேஜரை எங்கே போய் தேடுறது, அவங்களை எப்படி ட்ரெயின் பண்ணுறது, இதுதான் என்னோட ஒரு பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்குது. ட்ரைனிங் த மேன் பவர், அது உங்கள் ஃபவுண்டர் எக்ஸ்பீரியன்ஸில் ஈஸியாக கிடைக்கும். உங்கள் ஃபவுண்டர் மிஸ்டர் கோவிந்தராஜ் தானே? ஆமாம், அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஏன்னா அவரே ஒரு ஆண்டர்ப்ரனராக இருந்து இதை ஒரு விஷனோட பில்டு பண்ணியிருக்காரு. ஓகே, ஸோ நீங்கள் இந்த மாதிரி விஷனோட ஆளுங்களை எடுத்து முன்னாலேயே சொல்லிடுங்க அவங்கக்கிட்ட. நீங்கள் நல்லா ட்ரைனிங் எடுத்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஊரில் போய் ஒரு பிரான்ச்சை ஸ்டார்ட் பண்ணணும். அது மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். டு ஸ்கேல் 10x from where we are, we need more clients. அவருக்கு கஸ்டமர்கள் தேவை என்கிறார். அவர் ஏற்கனவே எவ்வளவு கஸ்டமர் வைத்திருக்கிறார்களோ அந்த கஸ்டமரை திருப்திப்படுத்தினால், அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை இவர் சரி செய்தால், அந்த கஸ்டமர்கள் மற்றவர்கள் எல்லோரிடமும் சொல்லிடுவார்கள். அவர்கள் கஸ்டமர்களை கூப்பிட்டு உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பார்கள். உதாரணமாக, ஆர்டிஸ்ட் ஸ்கேன் இஸ் யுவர் கஸ்டமர், இஸ் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட் வித் யூ அப்படின்னா அவர் ஒரு 10 கஸ்டமர் கொடுப்பார். அந்த 10 கஸ்டமரை நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணிங்கன்னா அவர் இன்னொரு 10 கஸ்டமர் கொடுப்பார். உங்கள் ஆசை நிறைவேறும். நாங்கள் துணி பிஸ்னஸில் இருக்கனால 10x ஸ்கேல் பண்ணுறது வந்து இன்றைக்கி பேசிக் நெசசிட்டியில் தான் கிளாத் இருக்கிறனால கண்டிப்பாக 10x ஸ்கேல் பண்ணிடலாம். இப்போ நான் 20 கடை வச்சுருக்கோம், 10xனால் 200 கடையை போட்டால் கண்டிப்பாக 10x ஆக போகுது. ஆனால் 200 கடை போடுறதுக்கு கேபிட்டல் வேணும். ஆனால் அகெயின் எங்களை மாதிரியான ஃபார்மேட்டுக்கு காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கூட. ஸோ இன்வெஸ்டாரே வந்தாலுமே காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் மேட்ச் அவுட் ஆகாது. ஸோ அப்படி இருக்க போகும்போது எங்களுக்கு 10x ஆகணும்னா இப்போதைக்கு அந்த 200 கடையுடைய இன்வென்ட்ரியை பக்கா சிஸ்டமில் வேரோஸே இல்லாமல் நாங்கள் ஸ்டோரே பண்ணாமல் கரெக்டாக வந்து 10 நாளில் விற்கிற மாதிரி கொண்டு வந்துட்டோம்னா கேபிட்டலும் இல்லாமல் 10xும் ஸ்கேல் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல தான் நாங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணால் மேபி 10x போகலாம். ஸோ மார்க்கெட் இருக்குது, ப்ராடக்ட்டும் அஃபோர்டபுள் ஃபேஷன் போயிடும். ஸோ இந்த இடத்துல கேபிட்டலும் இருக்கக்கூடாது. ஏன்னா கேபிட்டல் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கூப்பிட்டா எங்களுக்கு கட்டுப்படி ஆகாது வேல்யூ ஃபார்மேட்டில். ஸோ கேபிட்டலும் வெளியிருந்தும் வாங்க முடியாது காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கூட. ஸோ அப்படி இருக்க போகும்போது இன்வென்ட்ரியில் மட்டும் கேம் ஆடணும். பிகாஸ் எங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப கம்மி, அதை எடுத்துடலாம். இன்வென்ட்ரியில் மட்டும் கண்டிப்பாக எங்கேயுமே 20 நாளைக்கு மேலே தங்காத அளவுக்கு ஒரு ERP இருந்தது, ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்ததுன்னா 200 கடைக்கும் வந்தால் 30 நாளில் விற்கிற மாதிரி வந்துருச்சுன்னா எங்களால் ஸ்கேல் பண்ண முடியும். உங்கள் கடை பேர் என்ன? சக்ஸஸ். ஃபேஷன்னா சக்ஸஸ் என்ற மனதில் நினைக்கக்கூடியதை கொண்டு வாருங்க. ஸோ உங்களுக்கு ஒரு உதவி என்ன தேவை என்றால் கஸ்டமர் தான், வேறு எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை.
பார்வையாளர்களுக்கு உபயோகமாகும் வகையில் அவர்கள் வாழ்க்கை மேம்படத்தக்க வகையில் தாங்கள் 8 பேரும் நல்ல அனுபவங்களை பெற்றிருப்பீர்கள். தோல்விகளையும் சந்தித்திருப்பீர்கள். ஆனால் தோல்விகள் எல்லாம் மறக்கப்பட வேண்டியவை, வெற்றிகள் எல்லாம் போற்றத் தகுந்தவை. நாம் இப்பொழுது வெற்றிகளை பாராட்டுவோம், வெற்றிகளை பகிர்ந்து கொள்வோம். ஸோ இந்த 8 பேரும் அவர்கள் வாழ்க்கையிலே சந்தித்த வெற்றிகள், எந்த யுக்திகளை கொண்டு வெற்றி பெற்றீர்கள், எப்படி சந்தோஷப்பட்டீர்கள், எப்படி வேண்டுமானாலும் சொல்லுங்கள். அதை கண்டு பார்வையாளர்களும் அனுபவித்து அதை அவள் வாழ்க்கை நெறிமுறைகளில் மேற்கொண்டு அவர்கள் வாழ்க்கை மேம்பட வேண்டும் என்று கூறிக்கொண்டு தங்களை பேச அழைக்கின்றேன். வாழ்க்கை வந்து ஒரு ஆங்கிளில் மட்டும் ஜெயிக்காமல் ஒரு ஹோலிஸ்டிக்காக ஜெயிக்கணும். நான் வந்து சக்ஸஸ் பண்ணோன்னா ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குது, பிஸ்னஸ் எப்படி இருக்குது ரொம்ப முக்கியம். அது கூட ஹெல்த்தியாக இருக்கேன்னா, வெதர் மை ஃபேமிலி லைஃப் வித் மை ஒய்ஃப், மை சில்ட்ரன், வித் மை பேரண்ட்ஸ், வித் மை சிப்ளிங்ஸ் நல்லா இருக்கா, am I very peaceful, am I having love, இது எல்லாமே சேர்ந்தால் தான் ஒரு ஹோலிஸ்டிக் சக்ஸஸ். அந்த ஹோலிஸ்டிக் சக்ஸஸ் என்னால் வந்து அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ முடியுதுன்னு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இது வந்து கடவுள் கொடுத்த வரம். அண்ட் என்னோட குரு, ஐ எம் அ வெரி ஸ்பிரிச்சுவலி ரூட்டட் பர்சன். ஸோ நான் வந்து வருஷத்தில் 7 நாள் மௌன விரதம் போகிறது. தென் ஐ சிட் அண்ட் மெடிடேட் எவ்ரி டே ஒரு டிசிப்ளின் லைஃப், மீனிங் 1 மணி நேரம் எப்படியாவது யோகா இல்லை எக்ஸசைஸ் பண்ணுறது. ஐ இன்வெஸ்ட் குவாலிட்டி டைம் வித் மை ஒய்ஃப். இன்ஃபேக்ட் என் ஒய்ஃபை வந்து கவர்னன்ஸ் போர்டில் போட்டு ஐ கீப் அர் இன்ஃபார்ம்ட் அபவுட் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த பிஸ்னஸ். ஸோ அவங்கள வந்து ஒரு பிஸ்னஸில் இன்வால்வ் பண்ணி, ஷீ ஹர்செல்ஃப் சக்ஸஸ்ஃபுல் இன் ஹர் ஓன் ஃபீல்ட், பட் ஈவன் தென் ஐ இன்வால்வ் ஹர் இன் த பிஸ்னஸ். என் பையன் இன்னைக்கு வந்து நல்லா படித்து ஹீ இஸ் டூயிங் வெரி வெல். ஹீ ஸ்டேஸ் இன் த US, நியூயார்க்கில் இருக்காரு. என்னதான் ஆனாலும் ராத்திரி போயிட்டு தூங்க போகுது, ஐ கெட் அ வெரி பீஸ்ஃபுல் அண்ட் அ பியூட்டிஃபுல் ஸ்லீப். ஸோ கடவுள் வந்து எவ்ரிதிங் ஒரு ஹோலிஸ்டிக்காக கொடுத்துருக்காரு. அண்ட் டு டூ தட் எனக்கு ஒரே ஒரு என்னன்னா, வாழ்க்கையில் வந்து நம்மளோட லட்சியம் எங்கே இருக்கலாம், ஆனால் நம்மளோட செயல் அது ஒன்றா இல்லைன்னா வாழ்க்கையில் படி ஜெயிக்க முடியாது. ஏன்னா மனிதன்னா தான் நம்மளோட நினைப்பு எப்படி இருக்குது, நம்மளோட உணர்வு எப்படி இருக்குது, நம்மளோட செயல் எப்படி இருக்குது, இது மூணுமே சேர்ந்தால் தான் நம்மளால் படி ஜெயிக்க முடியும். ஐ எம் வெரி ஹாப்பி, வெரி பீஸ்ஃபுல். ஒரு ஹோலிஸ்டிக் சக்ஸஸாக இருக்கிறதுனால வெரி வெரி கிரேட்ஃபுல் டு காட். சொன்ன ஹோலிஸ்டிக் அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் இப்படியே 95 வருடம் வரை வாழ வேண்டும். இந்த மாதிரி ஹோலிஸ்டிக்காகவே இன்பமாக இருக்க வேண்டும். அதில் நீங்கள் குவாலிட்டி டைம் வித் ஒய்ஃப் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு சொல்கிறீங்கல்ல, அதை நான் வரவேற்கின்றேன். மற்றவர்கள் எல்லோருமே இப்படி குவாலிட்டி டைமை அவர்கள் மனைவியோடு செலவழிக்க வேண்டும் என்றும் நான் விரும்புகிறேன். டாக்டர் பிரசன்னா, உங்கள் ஆர்டிஸ்ட் ஸ்கேனை ஃபவுண்ட் பண்ணது மிஸ்டர் கோவிந்தராஜன். அவரை பற்றி ஒரு லைன் சொல்லுங்கள். அவரை பற்றி ஒரே லைன் சொல்லணுன்னா, இந்நேரம் அந்த வேலையில் போட்டால் இந்த வேலையை அவங்க கரெக்டாக முடிப்பாங்க அப்படின்றது அவர் கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுவார். அழகாக சொன்னீங்க. இன்னும் ஒரு கேள்வி. இன்றைக்கி காலையில் ஒரு ரிசர்ச் வந்தது. 99% ஆஃப் த விக்டரி இன் பிஸ்னஸ் இஸ் டன் பை ஒன் ஃபேக்டர்னு போட்டிருந்தான். என்னப்பா 99% ஆஃப் த விக்டரி இன் பிஸ்னஸ்ன்னா தி பார்ட்னர் யூ சூஸ்ன்னு. ஸோ டிட் யூ சூஸ் எ பார்ட்னர் கீப்பிங் தட் இன் மைண்ட், or after marrying you got the success? Can you explain little bit about your wife and whether you had that inclination before or after? My wife is Dr. Athi. The center is named after her. இந்த ரோல் ஆஃப் த ஒய்ஃப்ன்றது நம்ம எல்லாருமே வந்து அது ரொம்ப நம்மளுக்கு டே டு டே பேசிஸில் நம்ம அதை பார்த்துட்டே இருக்கிறதால அதை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறோம். ஆக்சுவலாக வந்து நம்மளோட சந்தோஷம் இருந்தாலும் அதை மிகைப்படுத்துறது, நம்மளுக்கு ஒரு வருத்தம் இருந்தாலும் அதை வந்து கம்மி பண்ணுறது நம்ம வீட்டில் இருக்க நம்மளோட மனைவி தான். ஸோ நீங்கள் என்ன ஒரு சுச்சுவேஷனை வீட்டுக்கு போனாலும், ஒரு சந்தோஷமாக போனாலும் அதை வந்து அதிகமாக தெரியும். நீங்கள் ஒரு வருத்தத்தோடு போனாலும் உங்கள் ஒய்ஃப் வந்து நல்லா ரிசீவ் பண்ணும்போது, நல்லா பேசும்போது அது வந்து அப்படியே வந்து ஒரு மனசு வந்து அப்படியே இறங்கிடும். ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ணுவோம், இதை ஃபேஸ் பண்ணிக்கலாம்னு தோணும். ஸோ த சக்ஸஸ் ஆஃப் அ மேன் இஸ் ஆல்வேஸ் பேஸ்ட் ஆன் த ஒய்ஃப் அண்ட் த ஸ்பவுஸ் ஹீஸ் சோசன். 2 சூஸ் பண்ணியிருக்கீங்களா? ஒரே ஆள் 2ஆகவும் இருக்கணும்னு சொல்கிறேன். டாக்டர் பிரசன்னா அழகாக கூறினார். அவர் என்ன கூறினார்னா, அதில் ஒரு பெரிய பொருளடக்கமே இருக்கிறது. மனைவி என்பவள், ஓகே, அதுவும் ப்ரொஃபஷனலி பிஸ்னஸ் பீப்புள் அண்ட் எவ்ரித்திற்கு இன்பத்தை கூட்டுவதற்கு பல மடங்கு இருக்கிறாள். துன்பப்பட்ட போது ஒரு தோள் கொடுக்கிறாள். ஸோ அந்த 99% ஆஃப் டாக்டர் பிரசன்னாஸ் விக்டரி இஸ் பிகாஸ் ஆஃப் த டாக்டர் ஆர்த்தி he has chosen to marry. Of course, brand name வச்சுக்கிட்டார், ஆர்த்தி ஸ்கேன். ஓகே, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் டாக்டர் பிரசன்னா. அப்புறம்
நீங்கள் அடைந்த வெற்றிகள், அதிலிருந்து பார்வையாளர்கள் என்ன கற்றுக்கொள்ளலாம் என்பதை தங்கள் வார்த்தைகளில் தாங்களே கூறுங்கள். ஐ திங்க் சக்ஸஸ் அப்படின்றத ஒரு மணி இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணணும், இவ்வளோ சம்பாதிக்கணும் அப்படின்றத ஒரு இலக்காக எடுத்துக்காமல் நம்ம வந்து இத்தனை பேரை சர்வ் பண்ணணும், இத்தனை பேருக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்னு எடுத்திங்கன்னா அந்த மணி வில் பி அ பை ப்ராடக்ட் ஆஃப் யுவர் சக்ஸஸ். ஸோ உங்கள் இலக்கு வந்து சர்வீஸ் மோட்டிவாக இருக்கணும், இத்தனை பேருக்கு வேலை கொடுக்கணுன்னு இருக்கணும், இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் பண்ணணுன்னு இருக்கணும் சொசைட்டிக்கு. அப்படி பண்ணாவே வந்து யூ ஆர் ஆக்சுவலி டூயிங் குட் அண்ட் ஆல்சோ டூயிங் வெல் இன் த சொசைட்டி. ஸோ அதுதான் நம்ம நோக்கமாக இருக்கணுமே தவிர மணி வில் ஆல்வேஸ் ஃப்ளோ. வென் யூ டூ அ குட் பிஸ்னஸ் மணி வில் ஆக்சுவலி கம். ஸோ த பை ப்ராடக்ட் ஷுட் பி மணி அண்ட் நாட் த அல்டிமேட் கோல். அவர் சுருக்கமாக எக்ஸலன்ஸ் இஸ் மை ஆப்ஜெக்டிவ் அண்ட் பை ப்ராடக்ட் இஸ் ப்ராஃபிட்னு சொல்லிட்டாரு. இது ஒத்துக்கொள்ள வேண்டிய உண்மை. ஓகே, நான் வந்து பிஸ்னஸ் ஜாயின் பண்ணி 8 இயர்ஸ் தான் ஆகுது. ஸோ இந்த 8 இயர்ஸில் நான் பார்த்த ஒரு மேஜர் ஒரு இது பார்த்திங்கன்னா கோவிட் நடந்தது. ஸோ நாங்கள் எங்கள் ஒரு போர்ஷன் ஆஃப் த பிஸ்னஸ் எல்லாமே பியூர்லி B2B சப்ளைஸாக தான் இருந்துச்சு. ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸுக்கு சப்ளை பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அந்த டைமில் வந்து அந்த போர்ஷன் ஆஃப் த பிஸ்னஸ் ஆல்மோஸ்ட் 0% தான் இருந்துச்சு. பிகாஸ் எவ்ரி ஒன் ஷட் டவுன். கொஞ்சோண்டு ஹோம் டெலிவரிஸ் அதான் நடந்துகிட்டு இருந்துச்சு. நான் அந்த பீக் கோவிட் அப்போ சொல்கிறேன். அப்பையும் கூட என்னோடய ஃபேமிலியில் வந்து நம்ம ஸ்டாஃப் யாரையும் நம்ம சேலரி கட் பண்ணக்கூடாது, ஸ்டாஃப் யாரையும் லே ஆஃப் பண்ணக்கூடாது. அவங்க என் கூட 15 இயர்ஸ் தான் இருந்திருக்காங்க. எதுவுமே பண்ணாது, அப்படியே தான் கண்டினியூ ஆகணும். இஃப் வி டேக் அ ஹிட் வி டேக் அ ஹிட் அப்படின்னு தான் எனக்கு அப்பா சொன்னார். கோவிட் முடிஞ்சதுக்கப்புறம் நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா அதே ஸ்டாஃப் அப்படியே தான் வச்சுருந்தோம். எல்லாம் வீட்டில் தான் இருந்தாங்க, சேலரி போயிட்டு இருந்துச்சு, எல்லாம் அப்படி தான் இருந்துச்சு. நான் நோட்டீஸ் பண்ணேன்னா அவங்க யூஸ்வலாக ஒர்க் பண்ணுறதை விட ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டோடய ஒர்க் பண்ணாங்க. ஸோ தட் அந்த டிவிஷன் வந்து திருப்பி பேக் டு நார்மல் ஸ்கேலாக வர்றதுக்கு அவங்களே எஃபர்ட் எடுத்து ஒர்க் பண்ணாங்க. ஸோ அப்போ தான் நான் பார்த்தேன், சரி லாயலாக இருக்கிறவங்களுக்கு நம்மளும் இஃப் வி கிவ் சம்திங் பேக் டு தம் வில் கெட் இட் பேக் மெனி ஃபோல்டுங்கிறத நான் அப்போ தான் நோட்டீஸ் பண்ணேன். அண்ட் த டிவிஷன் இஸ் டூயிங் கிரேட்டர் நம்பர்ஸ் தென் இட் வாஸ் டூயிங் பிஃபோர் கோவிட். இப்போ அதுக்கு ஒரு ஆல்மோஸ்ட் 100% ரீசன் வந்து அந்த எம்ப்ளாயீஸ் அப்போ இருந்தவங்க தான். அவர் பேசிக்கலி சுருக்கமாக எம்ப்ளாயீஸை ரிவார்ட் பண்ணணுன்றது தட் கான்செப்ட் இஸ் எ குட் கான்செப்ட். ஐ ஃபுல்லி அக்ரி. நான் பழைய வீடியோவில் சொன்ன மாதிரி 200 கோடியை கொடுத்தேன். முக்கியமாக சவுத் இண்டியன்ஸ் வந்து ஒரு பெரிய சக்ஸஸை அச்சீவ் பண்ணும்போது அந்த பார்ட் ஆஃப் த சக்ஸஸை எடுத்து நம்முடன் ஒர்க் பண்ண எம்ப்ளாயீஸுக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க. அட்லீஸ்ட் 2024 இருந்தாவது அதை மாற்றிக்கணும். இப்போ கூட ஒரு சவுத் இண்டியன் 3000-4000 கோடிக்கு ஒரு கம்பெனியை விற்றாரு. ஆனால் ஒரு 300 கோடியோ 400 கோடியோ எடுத்து அங்கே வேலை செஞ்சவங்களுக்கு கொடுக்கல. ஓகே, அது வருத்தத்துக்குரிய விஷயம். பட்டு இனிமே இந்த மாதிரி ஏர்ன் பண்ணுறவங்க எல்லாரும் பகிர்ந்து கொடுக்க கற்றுக்கொள்ளுங்க. சார் வந்து சக்ஸஸும் எக்ஸ்பீரியன்ஸும் என்ன என்னுடைய பிஸ்னஸ் கெரியரில் வந்து பாசிட்டிவாக இருக்குன்னு கேட்டாங்க. ஸோ வந்து ஒரு பிஸ்னஸ் மேனாக ஒரு ரீட்டெயிலராக வந்து கஸ்டமர் கிடைக்கிறது தான் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். அப்படி இருக்க போகும்போது நான் என்னோடய பிஸ்னஸில் வந்து கஸ்டமரே இல்லாமையும் பார்த்துருக்கேன். பட் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஃபுட்ஃபால்ஸ் ஒரே நாள் கடைக்குள்ளே வந்த அந்த ஒரு சந்தோஷத்தை தான் வந்து நான் பெரிய சக்ஸஸாகவும் எக்ஸ்பீரியன்ஸாகவும் நினைக்கிறேன். ஸோ இதை நான் பார்வையாளர்கள் நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இவ்வளோ கஸ்டமர்ஸை ஒரு இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு பெரிய செலவழிக்கணுன்றதும் கிடையாதுன்றதுக்கும் நாங்கள் உதாரணமாக இருந்திருக்கோம். ஸோ அப்படி இருக்க போகும்போது ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஃபுட்ஃபால்ஸ் சின்ன இடத்துல வந்த சந்தோஷம் தான் என்னுடைய ஃபஸ்ட்டு சக்ஸஸாக நினைக்கிறேன். அண்ட் செகண்ட் சக்ஸஸாக வந்து இப்போ வர வந்து கம்ப்ளீட்லி இட்ஸ் அ டெட் ஃப்ரீ கம்பெனி. யாருக்கும் கொடுக்க வேண்டியது எதுவுமே இல்லைன்ற அந்த ஒரு நிம்மதி ஒரு பிஸ்னஸ்மேனுக்கு எப்பயுமே தேவை. ஏன்னா நம்மளுடைய மைண்ட் ஸ்பேஸ் ஹையஸ்ட்டாக ஃபினான்ஸில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் வேறு எதுவுமே பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. நானுமே ரொம்ப ஃபெயிலியரை சந்திச்சுட்டு இந்த பவுன்ஸ் பேக் எடுத்தனால எப்பயுமே என்னை லைட்டாக வச்சுக்கணும், பறக்கணுன்னா லைட்டாக வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு துணியை விற்று கூட ப்ராஃபிட்டபுளாகவும் டெட் ஃப்ரீயாகவும் இருக்கிறது வந்து செகண்ட் பெரிய சக்ஸஸாக இருக்கேன். அதுவும் தான் திருப்பி நான் அகைன் வியூவர்ஸ்க்கு சொல்கிறது என்னென்னா, கம்மியான ஒரு ரேட்டில் விற்கிறோம் அப்படின்னா ப்ராஃபிட் கிடைக்காதுன்றது கிடையாது. ஸோ அதுக்கும் ஒரு உதாரணமாக இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நம்ம எடுத்துக்கலாம். செகண்ட் பெரிய சக்ஸஸாக நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறது. அண்ட் தேர்ட் இது ஐ ட்ரைல் ஃப்ரம் அ கன்சர்வேட்டிவ் முஸ்லீம் ஃபேமிலி. இன்றைக்கி வந்து அப்படி இருக்க போகும்போது என்னுடைய ஒய்ஃபை வந்து எங்களுடைய ஊரில் ஃபஸ்ட்டு டைம் என் பிஸ்னஸுக்கு நான் ஒரு ஜாயிண்ட் மேனேஜிங் டைரக்டராக உள்ளே நான் இன்டெக்ட் பண்ணி அவளை வந்து நான் வந்து உள்ளக்குள்ளே வந்து பிஸ்னஸோடைய ஆப்ரேஷன்ஸுக்கு கொண்டு வந்து லாஸ்ட் 2 இயர்ஸாக ஷீ இஸ் பர்ஃபார்மிங் எக்ஸ்ட்ரீம்லி வெல். ஸோ இதை ஒரு பெரிய சக்ஸஸாக நான் நினைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலையில் வந்து பிஸ்னஸ்க்கு கொண்டு வந்து, பிகாஸ் ஐ எம் அ சிங்கிள் பர்சன் ஹேண்ட்லிங் த பிஸ்னஸ். நாளைக்கு வந்து நம்ம யாரையோ பார்க்குறோம், பட் வந்து ஏன் ஒய்ஃப் வீட்டில் தான் உட்காந்துருக்காங்க, ஷீ இஸ் வெரி கேப்பபிள், வை நாட் பிரிங்னு சொல்ல போகும்போது சொசைட்டி வந்து எதாவது தப்பாக பேசுமேன்னு யோசித்தோம்.
பட் அதெல்லாம் யோசிக்காமல் ஷீ ஷுட் கம் அப்படின்னு சொல்லி ஒரு 2 இயர்ஸாக அவர் உள்ளே வந்து அவர் பெர்ஃபார்ம் பண்ணுறதை வந்து மேஜர் நெக்ஸ்ட் பிக் சக்ஸஸாக நான் நினைக்கிறேன் இந்த இடத்துல. ஸோ இதனால் சில விஷயங்களை அடையணுன்னா சொசைட்டி ஏதாவது பேசணுன்றதுக்காக நம்மலாம் ஸ்டாப் பண்ண முடியாது. நம்ம ஜெயிக்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சு தான் ஆகணுன்றதை தேர்ட் பிக்கெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சக்ஸஸாக கன்வெர்ட் பண்ணணுன்றதை ஷேர் பண்ணணும்னு விரும்புகிறேன். அழகாக மக்கள் எல்லாருமே பார்வையாளர்கள் எல்லோரும் சந்தோஷமாக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சொன்னாரே, எம்பவரிங் விமென். உங்கள் துணைவியாருக்கு திறமை இருந்தால், அப்படியே திறமை இல்லை என்றாலும் நீங்கள் சொல்லிக் கொடுத்து அந்த திறமையினை வளர்த்து தங்கள் தொழிலில் பாற்றதாக சேர்த்துக்கொள்ளுங்கள். ஏன்னா இந்த பகவத்கீதையில் அர்ஜுனா வந்து கிருஷ்ணா கேட்பார், இவங்களெல்லாம் கொல்ல சொல்கிறிய, இவங்க எல்லாம் என்னுடைய சகோதரர்கள் சகோதரிகள் தானே, நான் வெற்றி பெற்றாலும் இந்த ராஜ்யத்தை அவர்களுடன் தானே நான் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அவர்கள் சகோதரர்களாக இருந்தால் என்ன அப்படின்வார். நாம் வழக்கமாக என்ன பண்ணுறோன்னா, பிரின்சிபலி நம்ம ஒய்ஃபை பற்றி நம்மளே மட்டமாக நினச்சிக்கிறோம். அவங்களுக்கு ஏதாவது தெரியலைன்னா சொல்லிக் கொடுக்க மாட்டேன்றோம், உனக்கு தெரியாதுன்னு தான் சொல்கிறோம். ஓகே, அவர் வந்து அவங்க ஒய்ஃபை ஜாயின்ட் மேனேஜிங் டைரக்டராக கொண்டு வந்திருக்கிறது வரவேற்கத்தக்கக்கூடிய விஷயம். அவர்கிட்ட இருந்து நாமளும் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். பெரும்பான்மையான மனைவிமார்களுக்கு என்ன தேவையோ அதை கணவன்மார்கள் சொல்லிக் கொடுத்து அவர்களை பாட்டுதாக்குங்கள் என்று ஒரு வேண்டுகோளை விட்டு மற்றவர்களிடம் செல்வோம். B2B இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு சக்ஸஸ் ஃபேக்டர் அப்படின்றது மல்டிபிள் திங்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணும். அதில் நம்பர் 1 என்ன அப்படின்னா, மீ பீயிங் இன் மார்க்கெட்டிங் செக்டர், ஒரு பிராண்ட்ஸ் வந்து அப்ரோச் பண்ணி அவங்களோட மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டை ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது, இட் இஸ் தேர் ட்ரஸ்டிங் தேர் கம்பெனி வித் மீ. அவங்களோட பிஸ்னஸ் க்ரோ ஆகணும் அப்படின்னா, ஓகே இவர்கிட்ட கொடுத்தோம், இவரோட ஏஜென்சிட்ட கொடுத்தோம் அப்படின்னா நல்லா பண்ணுவாங்க அப்படின்ற அந்த ட்ரஸ்ட், அந்த ட்ரஸ்ட்டை வந்துட்டு நான் காப்பாற்றணும் அப்படின்ற அந்த ஃபியர் எனக்கு எப்போவுமே இருக்கும். ஸோ அந்த ஃபியர்னால வந்து ஐ வில் திங்க் ரைட் அண்ட் தட் வில் லீட் டு சக்ஸஸ். எனக்கு கிளைண்ட்ஸ் ஃபோன் பண்ணி இந்த கேம்பெயின் நல்லா பெர்ஃபார்ம் ஆச்சு, நல்ல ஃபீட்பேக் வந்ததுன்னு சொல்லுவாங்க. எனக்கு அது வந்துட்டு கேட்கும்போது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னா, there are valuing opportunity is very important. There are more than 50,000 60,000 digital marketing agencies இருக்கு. And அதெல்லாம் விட்டுட்டு we are getting an opportunity அப்படின்னா it's divine grace. And அதை வேல்யூ பண்ண கற்றுக்கணும். வேல்யூ பண்ண கற்றுக்கிட்டு when we approach things, success is inevitable. அவர் சொன்னது சரி என்று என் மனதுக்கு படுகிறது. என்னுடைய சக்ஸஸ்ன்னு நான் எதை ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, எங்கள் அம்மா அப்பா வந்து கொஞ்சம் ரொம்ப கவலையாக இருந்தாங்க என்னை குறித்து. இப்போ வந்து அவங்க ரொம்ப இந்த இப்போ போய் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அது வந்து எனக்கு ஒரு பெரிய மன ஆறுதலை தருது. எங்கள் அப்பா வந்து ஒரு மீனவர். ஸோ அவருக்கு லாஸ்ட் இயர் வந்து ஒரு BMW கார் வந்து கிஃப்ட் பண்ணேன். ஸோ அதை நான் வந்து ஒரு பெரிய சக்ஸஸாக ஃபீல் பண்ணுறேன். அப்புறம் என்னுடைய ஒய்ஃபு, என்னுடைய குழந்தைங்க எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. குறிப்பாக வந்து என்னுடைய இப்போப்பையில் இருக்கிற டீம் மெம்பர். ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஒரிட்டு இருந்தது, ஒரு சின்ன கம்பெனி இங்கே ஜாயின் பண்ணுறமேன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி அந்த என்டையர் டீம் மெம்பர் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறதே நான் ரொம்ப சக்ஸஸாக ஃபீல் பண்ணுறேன். இவர் ஒரு உண்மையான கருத்தை சொன்னார். மகன் என்ற முறையிலே தந்தைக்கு BMW வாங்கி கொடுத்தார். இதை பார்வையாளர்கள் பார்த்து கொண்டிருக்க மகன்கள்லாம், நீங்கள் BMW வாங்கலனாலும் பரவாயில்ல, ஒரு எலக்ட்ரிக் கார் வாங்கி கொடுங்க, உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு காரை வாங்கி கொடுங்க. ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக முன்னுக்கு வருவீங்க, அப்போ உங்ககிட்ட பணம் இருக்கும், கார் வாங்கக்கூடிய திறமை இருக்கும், ஆனால் அப்பா அம்மா இருக்க மாட்டாங்க. அதனால் அவங்க உயிரோடு இருக்கும்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை தயவு செய்து இப்பொழுதே செய்யுங்கள், சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்தவருக்கு செல்வோம். 2013 வந்து எனக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருந்துச்சு. ஸோ நிறைய கற்றுக்கிட்டேன். இண்டஸ்ட்ரி லீடர்ஸ், நம்ம சென்னையில் மிஸ்டர் மகாதேவன் சார், ஸ்ரீனிவாஜா ராஜா சார் ஃப்ரம் A to B. ஸோ அவங்களெல்லாம் போய் மீட் பண்ணி அவங்கள்ட்ட சில விஷயங்கள் கற்றுக்கிட்டு அதை என்னோடய பிஸ்னஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்த பிஸ்னஸை வந்து ரீபில்ட் பண்ணி ப்ராஃபிட்டபுளாக மாறுச்சு. ஸோ அது 2013 வந்து இட் வாஸ் அ லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் ஃபார் மீ. From then on, it has always been profitable. I think 2018 வந்து என்னோட மதர் அண்ட் ஃபாதர் கிட்டத்தட்ட ஒரு 26 மெம்பர்ஸ் இந்த ஃபேமிலியை வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரிப் கூட்டு போனேன். ஸோ அது வந்து எனக்கு லைஃப்பில் வந்து ஒரு கிரேட் மொமெண்டம் அச்சீவ் பண்ண மாதிரி. என்னோடய ஃபாதர் வந்து ரிட்டையர்ட் பேங்க் ஆஃபீஸர். ஸோ அவரை வந்து he is not visited anywhere outside India. எஸ்பெஷலி இந்தியாவில் கூட நிறைய சிட்டிஸ் பார்க்கல. அவங்கள வந்து வெளியே கூட்டு போனது எனக்கு ஒரு பெரிய இதாக இருந்துச்சு. என்னோடய ஒய்ஃப் அவங்களோட ஜுவல்லரியிலேருந்து எல்லாத்தையும் விற்று அண்ட் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ வாண்டட் டு கிவ் ஹர் பேக் சம்திங் as well. ஸோ வாட் எவர் ஜுவல் ஷீ லாஸ்ட்,
I have given it many times more in the last few years. ஃபேமிலி தான் சார் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ் வந்து நம்மளோட ஃபேமிலியை வந்து நல்லா பார்த்துக்கணும், நல்லா இது பண்ணணும். அட் த சேம் டைம் நம்மளோட டீம் மெம்பர்ஸ் இல்லைன்னா நம்மளால் நம்மளோட பிஸ்னஸை வந்து நம்ம எப்படி ரன் பண்ணிகிட்ருக்குறோமோ அந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ டேக் குட் கேர் ஆஃப் தெம் and ensure they get what they deserve. நீங்கள் பார்வையாளரின் மனதை தொட்டு விட்டீர்கள். நீங்கள் ஒரு முன்னோடியாக இருக்கிறீர்கள். இவர்களை பார்த்து தங்களுக்கு செல்லும் வரும்போது உங்கள் பெற்றோரை கவனித்துக் கொள்ளுங்கள், உங்கள் குடும்பத்தை கவனித்துக் கொள்ளுங்கள், உற்றார் உறவினர்களை கவனித்துக் கொள்ளுங்கள். அவர்களுக்கு ஒரு புதுமையான அனுபவத்தை அவர் முக்கியமாக சொன்னார். அவர்கள் வெளிநாடுக்கு செல்லவில்லை, நான் 26 பேரையும் கூப்பிட்டு கொண்டு சென்றேன் என்று. அப்படி பழகுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ்னால் இப்போ பொதுவாக எங்கள் இண்டஸ்ட்ரி இப்போ எங்கள் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா எங்களை நம்பி கிட்டத்தட்ட 15,000 பேர் எங்களை நம்பி அவங்க குடும்பம் ஃபுல்லாக அவங்க கஷ்டப்பட்டு என் கூட வந்துட்டு அவங்கள்ட்ட பார்க்குற ஹாப்பினஸ் வந்துட்டு எனக்கு ஒரு பார்வையில் நான் சக்ஸஸாக இருக்கேன்னு தெரியுது. இன்னொன்று என்னை நம்பி பல லேண்ட்லார்ட்ஸ் இருக்காங்க. அவங்கள ஒரு வாட்டி நான் அந்த ரெண்ட் பே பண்ணும்போது அவங்க ஃபோன் பண்ணி சார் வந்துருச்சு சார், உங்கள் கம்பெனிக்கு நான் கொடுத்த ஒரு இடம் நல்லா பார்த்துக்குறீங்க, அது சொல்லும்போது அது எனக்கு சக்ஸஸ்ஸு. அதே மாதிரி ஒரு வாடிக்கையாளர் ஒரு வாட்டி போய் பார்க்கும்போது, கஸ்டமர் போய் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒரு வாட்டி சொல்லிட்டாங்கன்னா அதே எனக்கு பெரிய சக்ஸஸ். எங்கள் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரே நேரத்தில் ஒரு 3 பேர் நல்லா பண்ணிட்டாங்க, ஒரு நல்ல பேர் வாங்கிட்டேன்னா அதே மாதிரி வெண்டாஸ் பேமெண்ட் கொடுத்தது சரக்கு நல்ல தரமான பொருள் கொடுக்கும்போது அவங்களது ஒரு மகிழ்ச்சி பேமெண்ட் போகும்போது இதெல்லாமே நானும் பார்க்கும்போது அவ்வளோதான், இதுக்கு மேலே எதுக்கு நம்ம இருக்கோம். இதுவே எனக்கு பெரிய சக்ஸஸாக என்னை பொறுத்த வரைக்கும். 4 pillars of business: customers, suppliers, எம்ப்ளாயி அண்ட் ரிலேஷன்ஷிப். அவர்கள் இன்பத்தை பார்த்து அவர் இன்பம் அடைகிறார். பார்வையாளர்களுக்கு ஏதேனும் கேள்விகள் கேட்க விரும்பினால் அந்த கமெண்ட்ஸில் எழுதுங்க. அடுத்த வீடியோவில் பிஹைண்ட் வுட்ஸ் வில் இன்கார்பரேட் தட். Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. Hola! Thailand starts from 19,999 only with GT Holidays.